பிரைஸ் தி லார்ட் யூத்ஸ். கர்த்தர் பரிசுத்த நாமத்துல நாங்கள் உங்களை இந்த சன்மி யூத் கான்ஃபரன்ஸ்ல உங்களை வருக என்று வரவேற்கிறோம். உங்களை இந்த கான்ஃபரன்ஸ்ல பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க இந்த ரிஜிஸ்டர் பண்ணி சைன் அப் பண்ணி இதில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது ஒரு படி. சன்மிக்கு நீங்க ஒப்பு கொடுக்குற, எனக்கு ஊழியத்துல நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு இது படி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கே நீங்க கருத்துல நீங்க தட்டிங்க, கர்த்தரை நீங்க பிரேஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இந்த கமிட் பண்ணி இருக்கிறதுனால தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்களுக்கு பிளான் பண்றதுக்கு நீங்க அவரோட பிளான்ஸ் உங்க லைஃப் நீங்க அலோவ் பண்ணிருக்கீங்க. இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாஸ்டர் பீட்டர் வில்லியம்ஸ் நம்ம ஓப்பனிங் செரமனிக்கு இந்த ஹோல் கான்ஃபரன்ஸ் ஓப்பனிங் செரமனி செய்யறதுக்கு நம்மளோட ஓப்பனிங் ப்ரேயர் அவருக்கு நம்ம அழைக்கலாம். தொடர்ந்து நம்மளோட பாஸ்டர் ரேமன் தான் ஒரு மேன் பிஹைண்ட் சோல் கான்ஃபரன்ஸ் நம்ம ஓப்பன் செய்யறதுக்கு, ஒரு ஓப்பனிங் செரமனியா இருக்கிறதுக்கு, நம்ம ஓப்பனிங் ப்ரேயர் நம்ம அழைக்கிறதுக்கு நம்ம பாஸ்டர் பீட்டர் வில்லியம்ஸ் நம்ம அழைக்கலாம். ஸோ கான்ஃபரன்ஸ் நல்லபடியாக நடக்கணும், எல்லாம் நம்ம எந்த டெக்னிக்கல் எல்லாமே ஸ்மூத்தா இருக்கணும், வீட்டில் கூட கரெக்டாக நம்ம செய்யணும்னு நம்ம அழைத்து ஓப்பனிங் ப்ரேயர் நம்ம செய்யலாம். தொடர்ந்து பாஸ்டர் ரேமன் ஒரு யங் பாஸ்டர் இந்த ஒரு நல்ல ஒரு டீப்பான விஷன், யூத்ஸ்க்கான ஒரு விஷன் வைத்து தான் சென்மி என்று ஆரம்பித்தார். லேட்டர் நம்ம இன்டர்வியூ செஷன் இன்னும் டீட்டெயிலா அவரோட நம்ம கலந்து பேசலாம், என்ன அவர் திங்க பண்ணிச்சு, அடுத்த ஸ்டெப்ஸ் என்னதுன்னு. ஸோ நான் தான் ஹோஸ்டா இருக்க போறேன். ஸோ இன்டர்வியூ செஷன் முடிஞ்சு அப்புறம் நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம பிகின் பண்ணலாம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இருங்க. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் கான்ஃபரன்ஸ். Be excited and stay faithful for God. God bless you. Praise the Lord, dear children, boys and girls. It's a joy to speak to you for this Sanmi 3. And I believe the last two Sanmis was good. It was good response. A number of youth committed their life, and we could see some of the fruits out of them. And this is another moment, another year of Sanmi 3. I believe God is going to do mighty works. This is the time that God will raise youth for God's ministry. God is going to empower the youth with His gifting, and we will see an army of youth rising up for the Lord. So we prepare youth. God is going to use each and every group of people, and I believe you are the special people in this special moment of time. And this is the Kairos moment that God will raise youth for His ministry. So be blessed, and God truly bless you. Father, we want to commit this Sanmi into your loving hand. The last 2 years have been so faithful to us. We have met all our needs, and a lot of excitement among the youth. We brought conviction in the youth, and we could see the fruits out of them. And this time around, we pray this is a Kairos moment that we're going to raise many more youth with Christ-centered heart to serve you, that your name will be glorified. You're going to use mightily your youth in signs and wonders. And we could see a rich input of souls from the youth section. And there'll be a great revival, Father, that youth are going to start and proclaim the word. This is a moment where youth have been disconnected from church, and no focus, and so much of confusion because of COVID-19. And I pray, Father, this Sanmi will bring a realignment of their focus, of their purpose to serve you, Lord. பிதாவே, இந்த அருமையான வேளையில Sanmi 3வது காரியங்களுக்காக நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 2 வருஷமாக நம்மோடு இருந்து ஏத்தோடு நடத்த செய்ய நீ வழிநடத்திருக்கிறேன். அநேக காரியங்களை நன்மையை பார்த்திருக்கிறோம். இந்த சன்மி 3வது ஒரு விசேஷமான ஒரு வருஷம். இந்த நாளில இயேசுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறபடியால் வாலிபர்களை எழுப்பி, பிதாவே, உம்முடைய பணியில
நீ வைத்து வழிநடத்த போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வாலிபர்கள் நாட்களில COVID-19 ஏக வேலைகள் போயிருக்கிறது. நீங்கெல்லாம் ஒரு பயத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை வாலிபர்கள் இருக்கிறார்கள். அந்த சன்மை மூலமாக விசேஷமாக உங்களுடைய நாமத்தை தரித்து கொண்ட வாலிபர்கள் இழக்க போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிதான அறுவடை உங்கள் மூலமாக நீ செய்து உங்கள் நாமத்தை நீ மையப்படுத்தி ராஜ்யத்தை கட்டப்போவதற்காக நன்றி. இதாவே இந்த நிகழ்ச்சியை, இந்த ப்ரோக்ராம், இந்த செமினாரை உங்களுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கணும். நீ பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Praise the Lord. கர்த்தர் பரிசுத்த நாமத்துல ஸ்தோத்திரம். முதல்ல சொல்லப்பட்டது போல இதுதான் ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூ செஷன். யாருன்னா நம்மளோட பாஸ்டர் ரேமன் ரோஜஸ். ஸோ இவர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கிஃப்ட், எப்படி சொல்றது, விஷன் அவர் வந்து ரிசீவ் பண்ணி ஏதாவது நம்ம செய்யணுமே, இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து வாலிபர்களுக்காக ஏதாவது நம்ம செய்யணுமே அப்படின்னு எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவெஸ்டியன், ஸோ இன்டர்வியூ இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக அவரு நம்ம கேள்வி கேட்கணும். பாஸ்டர், ஓகே, இந்த சென்மி கான்ஃபரன்ஸ், இந்த விஷன் பாஸ்டர் எப்படி பாஸ்டர் உங்களுக்கு கிடைச்சிச்சு? ஓகே, நிச்சயமா ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்தணும். ஏன்னா இவ்வளோ ஒரு சூழ்நிலையில இருந்து நம்ம இருக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மளோடு இருக்கு. ஸோ இந்த விஷன் ஸ்டார்ட் பண்ண ஒரு விதம், அதோடைய உருவான ஒரு காரியம் வந்து ஆக்சுவலி நம்ம ஆரம்பிக்கிற ஒரு ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது ஃபியூ யூத் லீடர்ஸ் இருக்கும். ஃபியூ யூத் லீடர்ஸ் சேர்ந்து நம்ம ஜெபம் தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிற வேலையில திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் வந்து இந்த சைன்மின்னும் போது அந்த வார்த்தையை பேச ஆரம்பிச்சு, அதை கேட்க ஆரம்பிச்சு. சைன்மின்னும் போது நான் நினைச்சேன், சரி ஆண்டவர் என்னதான் அனுப்ப போறாரு, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஆண்டவர் அனுப்ப போறாரு உங்களுக்கு. நான் அப்படி இன்னும் டீட்டெயிலா இறங்கும் பொழுது கர்த்தர் பேசின விதம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. என்னன்னா வாலிபர்கள் இடத்துல ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு காரியம் உருவாக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த காலகட்டத்துல நம்மளுடைய அழைப்பு என்ன, நம்மளுடைய அழைக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு ரொம்ப பேருக்கு நமக்கு தெரியாம இருக்கும். ஒரு சில பேர் அந்த அழைப்பை அறிந்து தேவனுக்காக அவங்க ஓடுறாங்க. ஸோ அவர்களுக்காக ஒரு சில பேர் அந்த கனெக்ஷன், அந்த டிவைன் கனெக்ஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம ஆரம்பிக்கணும், இப்படி ஒரு நெட்வொர்க் நம்ம உருவாக்க வேணும். ஏன்னா ஆண்டவர் வந்து மத்தேயு 28 கடைசி வசனத்துல சொல்லும் பொழுது போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஸோ அந்த வசனத்தினுடைய அடிப்படையில, அந்த காரியத்தினுடைய விஷயத்துல ஆண்டவர் அழுத்தமா பேச ஆரம்பிச்சார். ஸோ அந்த வார்த்தை எனக்கு வரும் பொழுது நிச்சயமா நான் விசுவாசித்தேன், இந்த சன்மி வந்து என்னை அனுப்பும் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு வார்த்தை இல்ல. இட்ஸ் லைக் ஒரு 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 நம்மளே சரண்டர் பண்ற ஒரு 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 வாழ்க்கை, ஒரு ஜீவியமா இருக்கணும். ஸோ அது நம்மளுடைய இடத்துல இருந்து தான் வரும், அது நம்மளுடைய சுயத்துல இருந்து வரும். ஸோ அதுல இருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த சன்மி மூவ்மெண்டோடைய காரியத்தை நம்ம உண்டாக்கி இருக்கோம். அதான் நடுவில் கூட நம்ம சில காரியங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க அடுத்த பிளான் வந்து ட்ரெடிஷ்னல் வேலை ஊழியம் செய்யாம வித்தியாசமா நம்ம ஊழியம் செய்வோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி வித்தியாசமா எப்படி நீங்க செய்ய போறீங்க, என்ன உங்களோட பிளான்ஸ், பைப் லைன்ல சரி எடுத்து அடுத்து எங்க நீங்க எடுத்து போனா நினைக்கிறீங்க? ஓகே, வித்தியாசம் பொழுது நம்ம எதையும் வார்த்தைக்கு பூர்வமா நம்ம செய்ய மாட்டோம், அதுக்கு எதிராக நம்ம செய்யறதில்ல. வித்தியாசம் பொழுது இந்த உலகத்துக்கு ஆண்டவர் நம்மள சொன்னாரு, உப்பும் ஒளியுமா இருப்பீங்க. அப்போ அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த அந்த காரியத்தை நம்ம கொண்டு போற விதம், ஏன்னா இப்போ நம்ம பழைய ஒரு மெத்தட்ல நம்ம கொண்டு போக முடியாது. ஒரு நியூ ஜெனரேஷன், ஒரு புதிய தரிசனத்தை கொண்டு இருக்கிற ஒரு தரிசன சன்னதி தான் வந்து அந்த காரியத்துக்குள்ள அவங்க போக முடியும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலகட்டத்துல அப்பேற்பட்ட சன்னதியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு 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 கூட்டத்தை, ஜனத்தை ஆண்டவர் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறார். சோ அந்த ஜனத்துல ஆண்டவருடைய திட்டம், அவருடைய தரிசனம் வெளிப்படணும். அப்போ நம்மளுடைய சுயம் அல்ல, நம்மளுடைய சொந்த விருப்பம் அல்ல, ஆனா ஆண்டவருடைய தரிசனம், ஆண்டவருடைய வார்த்தை அங்க கிரியை செய்யணும். அப்ப அந்த வார்த்தை கிரியை செய்வதற்கு நம்ம சொன்னது போல நம்ம எப்போ சரண்டர் பண்றோமோ, ஆண்டவரே என்ன அனுப்புங்கன்னு சொல்லும் பொழுது அவருடைய பிளான் நமக்குள்ள அவரு
இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பார். ஸோ அந்த எப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த காரியத்தின்படி தான் நம்ம செய்வோம், ராஜ்யத்தினுடைய காரியத்தின்படி தான் செய்வோம். அந்த விதத்தை கொண்டு போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் கிரியேட்டிவாக நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த காலகட்டத்துக்கு நம்ம அப்படி ஒரு தொலைநோக்க பார்வையோடு நம்ம ஒரு லாங் விஷன் நம்ம பார்க்கணும். ஓகே சார். அப்படின்னா இப்போ ஆஃப்கோர்ஸ் இன் சர்ச் அவுட் சர்ச் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணிருக்கீங்க. ஏன்னா இப்போ நம்ம சொன்னது போல சில பேர் நம்ம அந்த கனெக்ஷன் இல்லாம இருக்கும். ஸோ எல்லாரும் கூடயும் நம்ம அந்த கனெக்ஷன் வைக்கும் பொழுது அவங்க பலப்படுத்தும் பொழுது நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் நம்ம யாருமே சபைக்கு வெளியே நம்மளுடைய எப்படி சொல்லுவாங்க, ஒரு சபையை எதிர்த்து நம்ம செய்யல, சபைக்குள்ள இருக்கிற காரியத்தை தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாத தான் நம்ம இன்னைக்கு எழும்புகிறோம். ஸோ சபையினுடைய காரியத்துக்காக தான் நம்ம இந்த தரிசனம் வெளிப்படணும்னு நம்ம பிரயாசப்படுறோம். அருமையா இருக்கு சார். வித்தியாசமா நீங்க யோசிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா நிறைய யூத் ஸ்பெஷல் லீடர்ஸ் எம்பவர் ஆவாங்க. ஓகே, நம்மளும் ஜாயின் பண்ணலாம், மூவ் பண்ண ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பா கமிட் பண்ணிருக்கோம். ஓகே பஸ் சார், இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா சன்வி கான்ஃபரன்ஸ் வந்து ஆன்லைன்ல போகுது. ஸோ நெக்ஸ்ட் 3 hours அவங்க இருக்கணும்னு என்ன வார்த்தை அவங்க பார்ட்டிசிபேட் சொல்ல போறீங்க? ஓகே, நிச்சயமா ஆண்டவர் வந்து ஒரு புதிய வார்த்தையை அடுத்த வரப்போற ஹவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் குமார் மூலியமா ஒரு இடத்துல வெளிப்படுத்துவார். இது வரைக்கும் நம்மளுக்கு விடை கிடைக்காத ஒரு கேள்விகளுக்கு கர்த்தர் அந்த காரியங்களுக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கிறாரு. ஸோ உங்களை யாவரும் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். இந்த கான்ஃபரன்ஸ் மூலியமாக நாங்க விசுவாசிக்கிறது, நாங்க ஜெபித்த ஒவ்வொரு லீடர்ஸும் ஒரே ஒரு காரியம் நாங்க ஜெபிச்சோம், ஒரு சன்னதி எழும்பணும், ஒரு கூட்ட ஜன எழும்பி தேவனுக்காக அவர்கள் ஊழியத்தை செய்யணும்னு. ஸோ அதுதான் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஸோ அடுத்த அவர்ல நீங்க நிச்சயமாகவே எதெல்லாம் நம்ம விட கிடைக்கலையோ கர்த்தர் அதை பேச ஆரம்பிப்பார், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பேச ஆரம்பிப்பார். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, எங்கேயும் போயிடாதீங்க, உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்போம். இன்னும் அதிக காரியங்களை நாங்க செய்திருக்கிறோம், அதை நீங்க பார்க்கும்படியா நாங்க கேட்டுக்கொள்வோம். ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஜாயின் பண்ணதுக்கு மறுபடியும் ரொம்ப உங்களை தேங்க்ஸ் சொல்றேன். ஸோ இது ஒரு கமிட்மெண்டாக தான் வந்து இன்டர்வியூ மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விஷன் என்ன, எதனால இது நடக்குது, எதனால இப்போ இந்த வாட்டி வந்து இந்த ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் கஷ்டமான நேரத்தில் கூட எப்படி இனிஷியேட்டிவ் எடுத்து லீடர்ஸ் எல்லாம் பாஸ்டரும் ஒரு டீம் வந்து எடுத்து செஞ்சாங்க. கண்டிப்பா இந்த பேசுறதுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைச்சிருக்கும். ஸோ கண்டு மகிழுங்க. Be blessed throughout the session. God will always be with you. Thank you. See you again. ஹாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லோரையும் அன்புடன் கூட நாங்கள் வரவேற்கிறோம். நான் டிவா, நான் ரெபேக்கா. சென்ட் மீ யூத் கான்ஃபரன்ஸ் 2020 ஃபர்ஸ்ட் செக்ஷன் MC நாங்க தான். ஓகே, நீங்களும் ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பீங்க, என்னடா ப்ரோக்ராம் இது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க யூத் ப்ரோக்ராம். ஓகே, நம்ம வந்து நார்மலி யூத்ஸ்னா யாரு? யாருங்க? யூத்ஸ்னா உலகத்தின் கலக்கிறவங்க. ஆமாங்க, யூத்ஸ்னாலே உலகத்தை கலக்கிறவங்க. இந்த ப்ரோக்ராம் எத்தனை வயசு ஆளுங்க இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்களாம் யாரு? வாலிபர்கள். ஸோ வந்து நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் உற்சாகமாக இருக்கிறது போல் நீங்களும் உற்சாகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எங்களோடு இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, உங்களோட பொண்ணுகை எங்ககிட்ட காமிச்சிக்கிட்டே இருங்க. ஓகே, இன்றைக்கி எம்சியோட மூவ்மெண்ட் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். கீழே வந்து நீங்கள் பார்க்கலாம், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே ஃபோன் நம்பரும் இருக்கும், இமெயில் இருக்கும், நீங்கள் அதை பார்க்கலாம். ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல, புதுசாக வந்திருக்கீங்களோ நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம். FB பேஜில் கூகுள் ஃபார்ம் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறோம்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தாங்க அடுத்த வர ப்ரோக்ராம் செஷன்லலாம் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ மறந்துடாதீங்க. ஓகே டிவா, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன நடக்க போகுது தெரியலையே. சரி, நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன், ஓகேவா? இதுக்காகவும் ஆண்டவர் நம்மளே படிச்சிருக்காரு. இதுக்காகவும் சொல்கிறத பார்த்தா வர்ஷிப்பா? எஸ், எக்ஸாக்ட்லி, கணக்காக சொல்லிட்டீங்க. ஓ,
worship மட்டும் இல்லைங்க, தேவனோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஒரு தேவ மனிதன் வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் செஷன், இப்படி அநேக காரியங்கள் நடக்க போது. நீங்கள் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம உற்சாகமாக ஆவியோடும் உண்மையோடும் கூட நம்ம மத்தியில் இன்னைக்கு வந்திருக்கிற குழு பிரதர்ஸ் சாம், அவங்களோட டீம் இக்னைட் ஹர்ஸ். ஸோ அவங்கள இந்த நேரத்தில் மேடைக்கு வர வைக்கலாம். Hi, welcome to Send Me 2021. Okay, Send Me 2021 க்கு வந்து உங்களை வருகின்ற உங்களை வரவைக்கின்றோமாக. ஓகே, இன்றை வந்து கடந்து ஒரு worship session குள்ள கடந்து செல்வோமாக. Let's go to our worship session. How many of you all are excited today? Wow. Okay, so everyone at home, okay, வீட்ல இருக்கிறவங்க நீங்க வந்து நேரம் வந்து just எழுந்து நின்று நம்ம தேவனை ஆராதிப்போமாக. துதி ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். சேனைகள் போற்றும் பரிசுத்த ராஜா நீர் வாழ்கவே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறு நாமம் இல்லையே. சொல்லுவாங்க, சேனைகள் போற்றும் பரிசுத்த ராஜா நீர் வாழ்கவே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறு நாமம் இல்லையே. இதோ நான் என்னை அழைக்கிறேன். உந்தன் சித்தத்தை செய்ய இதோ நான் என்னை அழைக்கிறேன். உந்தன் நோக்கத்தை முடித்திட இதோ நான் என்னை அழைக்கிறேன். உந்தன் சித்தத்தை செய்ய இதோ நான் என்னை அழைக்கிறேன். உற்சாகத்தோடு தேவனுக்கு சொல்லுவதாக, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கண்மலை, ஓ உந்தன் சித்தத்தை செய்ய. பலவீனன் பலவானாய் மாறிட உந்தன் பலத்தை தாருமே. பரலோக பலத்தை கொண்டு தேசத்தை கலக்குவோம். பலவீனன் பலவானாய் மாறிட உந்தன் பலத்தை தாருமே. பரலோக பலத்தை கொண்டு தேசத்தை கலக்குவோம். இதோ நான் என்னை அனுப்புவேன். உந்தன் சித்தத்தை செய்ய இதோ நான் என்னை அனுப்புவேன். உந்தன் நோக்கத்தை முடித்திட இதோ நான் என்னை அனுப்புவேன். உந்தன் சித்தத்தை செய்ய இதோ நான் என்னை அனுப்புவேன். Hallelujah. Yes. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. புதிய தலைமுறை எழும்பணும், புத்தம் புதிய தரிசனம் யோசுவாக்கு தோன்றணும், எசேக்கியேல் பேசினும். புதிய தலைமுறை எழும்பணும், புத்தம் புதிய தரிசனம் காணணும், யோசுவாக்கு தோன்றணும், எசேக்கியேல் பேசினும். இதோ நான் என்னை அனுப்பும். சொல்லுவாங்க, உந்தன் சித்தத்தை செய்ய இதோ நான் என்னை அனுப்பும். சொல்லுவோம், உந்தன் நோக்கத்தை முடித்து இதோ நான் என்னை அனுப்பும். உந்தன் சித்தத்தை செய்ய இதோ நான் என்னை அனுப்பும். உந்தன் நோக்கத்தை முடித்திட இதோ நான் என்னை அனுப்பும். உந்தன் சித்தத்தை செய்ய இதோ நான் நன்றி ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரே. நாங்கள் ஆயத்தத்தோடு வருகின்றோம் ஆண்டவரே. ஓ ஓ
ஒன்றாக சொல்லுவோமாக. இதோ நான் என்னை அனுப்பும் உந்தன் சித்தத்தை செய்ய, இதோ நான். உள்ளத்தின் ஆழத்தோடு சொல்லுவோம். சொல்லுவோமாக. ஏதோ நான் என்னை அனுப்பு உந்தன் சித்தத்தை செய்ய, ஏதோ நான். ஹல்லேலூயா. அப்படியாக தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுப்போமாக. இந்த சன்மி கர்த்தரங்களை அவர்கிட்ட சொல்லுவோமாக. என்னை அனுப்பும் ஆண்டவரை, உன் சித்தத்தை மட்டும் ஆண்டவரை நான் செய்ய வேண்டுமா? ஓ இயேசுவே, இதோ நான் என்னை அனுப்பு உன் சித்தத்தை செய்ய, இதோ நான் என்னை அனுப்பு உன் நோக்கத்தை முடித்தேன், இதோ நான். சொல்லுவோம். உன் சித்தத்தை செய்ய, இதோ நான் என்னை அனுப்பு. 1 2 3 இதோ நான் என்னை அனுப்பு உன் சித்தத்தை செய்ய, இதோ நான் என்னை அனுப்பு உன் நோக்கத்தை முடித்திட, இதோ நான் என்னை அனுப்பு. இதோ நான். இயேசுவே, தேவனுக்கு ஒரு பெரிய கருத்தம் கொடுப்போமாக. Shall we give a clap offering unto the Lord? Oh, hallelujah. Oh. நமக்காக வருகின்றாரே, ஒளி வீசி பிரகாசிப்போம். நமக்காக வருகின்றாரே, ஒளி வீசி பிரகாசிப்போம். எக்கால சத்தத்தோடு நம் இயேசு வருகின்றாரே, எக்கால சத்தத்தோடு நம் இயேசு வருகின்றாரே. Hallelujah. Praise God. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எல்லாரும் சேர்ந்து இயேசு நாமத்தில் எழுந்திருப்போம். நமக்காகவே நமக்காகவே நமக்காக வருகின்றாரே, ஒளி வீசி பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. நமக்காக வருகின்றாரே. உற்சாகத்தோடு சொல்லுவோமாக. Oh yes. எக்கால சத்தத்தோடு நம் இயேசு வருகின்றாரே, எக்கால சத்தத்தோடு நம் இயேசு வருகின்றாரே. இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் எழுந்திடுவோம். இயேசு நாமத்தில் எழுந்திடுவோம்.
அறிக்கை செய்வோமாக. ஓ எக்கால சத்தத்தோடு நம் இயேசு வருகிறாரே. எக்கால சத்தத்தோடு நம் இயேசு வருகிறாரே. இயேசு நாமத்தில் மிகவும் இயேசு நாமத்தில் மிகவும் யுத்த வீரனானே. நாங்கள் போராடி மேற்கொள்வோம். சாத்தான் கோட்டை சுலபமாக நன்றி ஆண்டவரே, மேலான தேவனே. ஓ பதரபாஷாதே இயேசுவே. வாருங்கள் திருச்சபையே சொல்லுவோமாக, ஒன்றாக கரக்கோத்திடுவோம். வாருங்கள் திருச்சபையே, ஒன்றாக கரம் கோத்திடுவோம். எக்கால சத்தத்தோடு நம் இயேசு வருகிறாரே. எக்கால சத்தத்தோடு நம் இயேசு வருகிறாரே. இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் இடம்பெறுவோம் யுத்த வீரர்களாகவே. இயேசு நாமத்தில் இடம்பெறுவோம் யுத்த வீரர்களாகவே. இயேசு நாமத்திலே, இயேசு நாமத்தில் இடம்பெறுவோம் யுத்த வீரர்களாகவே. இயேசு நாமத்தில் இடம்பெறுவோம் யுத்த வீரர்களாகவே. யுத்த வீரர், யுத்த வீரர்களாகவே. யுத்த வீரர்களாகவே. யுத்த வீரர்களாகவே. ஓ யுத்த வீரர்களாக எங்களை ஆண்டவரை அனுப்போ. Send me as your warriors, God. Oh யுத்த வீரர்கள் நாங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க, யுத்த வீரர்கள் நாங்கள். யுத்த வீரர்கள் நாங்கள். யுத்த வீரர்கள் நாங்கள். ஓரே பாகாதரபா சந்தரே பாசெலெலெலெலெலெ ஆதரபா கேலெலெ ரெபஹானரதரபா ஷெலெலெலெ பாசெலெலெ. ஓ ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே. சித்தம் ஆண்டவரே இந்த இடத்துல நடும். பிரசன்னத்துக்காக நாங்கள் வாஞ்சிக்கின்றோம் ஆண்டவரே. Oh Lord, we want your presence, God. நீர் ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் தேவனே, ஆளுகை செய்யும் ஆவியானவர். Forever your kingdom reigns, God. இந்த பாடலை பாடும்போது ஒரு ராஜ்யத்தை நம் கண் முன்பாக வைப்போமாக. அரசாலும் ராஜ்யம், அழிவு இல்லாத ராஜ்யம். தேவன் ஆளுகின்றார், தேவன் ஆளுகின்றார். அவர் ராஜ்யம் ஆளுகை செய்யும். தேவன் ஆளுகின்றார்.
தேவன் ஆளுகின்றார், அவர் ராஜ்யம் ஆளுகை செய்யும். Our God reigns. Our God reigns. கரங்களை உயர்த்தி lifting our hands. Our God reigns. Forever your kingdom reigns. Our God He reigns. Our God reigns. Forever your kingdom reigns. Our God reigns. Our God reigns. Oh, yes, Lord. Seated on the highest throne. தேவன் ஆளுகின்றார், தேவன் ஆளுகின்றார், தேவன் தேவன் ஆளுகின்றார், அவர் ராஜ்யம் ஆளுகை செய்யுமே. Our God reigns. Our God reigns. Our God reigns. Shall we sing? Forever your kingdom reigns. Our God reigns. He reigns. He reigns. He reigns. Yes, He reigns. He reigns. There is no one like a God. Oh.
the reigns. ஆளுகை செய்யவே. Yes, Lord, Father. ராஜ்யம் ஆளுகை செய்யும். உம் சித்தம் நடக்கட்டுமா? உம் பிரசுரமானவரே நேரம் முழுவதும் நிரம்பி வழியட்டுமா? உம் மகிமையானவரே இறங்கி வரட்டுமாக. நீர் மட்டும் எங்களுக்கு வேண்டுமே. Yes, Lord. பாதை காட்டு. You're the way maker, God. You are you, moving in our midst. Yes, Lord. I worship you. I worship you. You are you, working in this place. Shall we sing together? I worship you. I worship you. You are here. You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, working in this place. I worship you. Shall we all sing together? I worship you. And you are the way maker, miracle worker, promise keep, light in the darkness. My God, that is who you are. Oh yes, God, and you are the way maker, Lord. Miracle worker, promise keeper, light in the darkness. My God, That is who you are. You are here, you are here, touching every heart. I worship you, I worship you. You are here, you are here, healing every heart. I worship you, I worship you. You are here, touching, turning lives around. I worship you, I worship you. You are here, oh, mending every heart. I worship you, I worship you. பாடலை தமிழை பாடுவோமா? நீர் இந்த இடத்துல ஆண்டவர் வாசம் செய்கிறார்.
நீர் கிருகை செய்கிறார். உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே. நீர் எங்கு வாசம் செய்கின்றீர், ஆராதிப்பே ஆராதிப்பே. நீர் எங்கு கிரியை செய்கின்றீர், ஆராதிப்பே ஆராதிப்பே. மறுபடியும் சொல்லுவோமாக. நீர் எங்கு வாசம் செய்கின்றீர், ஆராதிப்பே ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நீர் எங்கு கிரியை செய்கின்றீர், ஆராதிப்பே ஆராதிப்பே. பாதை காட்டுவார், காட்டுவார், அற்புதம் செய்வார், வாக்குவார், இருளே போலிலே நீரே என் தேவனே. பாதை காட்டுவார், அற்புதம் செய்வார், வாக்குவார், இருளே போலிலே நீரே என் தேவனே, என் தேவனே. சொல்லுவாங்க. கடந்து சென்றாலும் சொன்னதே செய்து முடித்து சொன்னதே செய்து முடித்து கடந்து சென்றாலோ சொன்னதை செய்து முடிப்பே. காலங்கள் மாறி போனாலும் நாட்களும் கடந்து சென்றாலோ சொன்னதே செய்து முடிப்பேன், சொன்னதே செய்து முடிப்பேன், சொன்னதே செய்து முடிப்பேன், சொன்னதே செய்து முடிப்பேன். ஓ பாதை காட்டுவார், பாதை காட்டுவார், அற்புதம் செய்வார், வாக்குவார், இருளில் ஒளியே நீரே தேவனே. பாதை காட்டுவார், அற்புதம் செய்வார், வாக்குவார், இருளில் ஒளியே நீரே தேவனே, 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 There's one thing I would like to say at this point. Even when we do not see what is happening right now in our lives, some of y'all would be in a position to not see anything. You might feel lost. You might feel you're stagnated, you're stuck somewhere.
You might feel you're depressed. But today God is going to lift you up. He's going to bring you out of the situation because there is hope. For He is the way maker. Even when I don't see it, He's working. Even when I don't feel it, He's working. Oh. Even when I don't see it, You're working. Even when I don't feel it, You're working. You never stop, You never stop working. You never stop, You never stop working. Even when I don't see it, You're working. Even when I don't feel it, You're working. Never stop. Shall we all sing together? Never stop. Send the part umaga. You never stop. Even when I don't see it, You're working. Even when I don't feel it, You're working. You never stop. You never stop working. Never stop. Oh. Never stop working. Oh yes, 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 yes. You never stop. You never stop working, God. Even when I don't see it, You're working. Even when I don't feel it, You're working. You never stop. You never stop working. Oh, even when I don't feel it, You're working. Even when I don't feel it, You're working. You never stop. You never stop working. You never stop. Waymaker, waymaker, miracle worker, promise King, light in the darkness, my God, that is who You are. Waymaker, miracle worker, promise King, light in the darkness. Shall we sing together? That is who You are, God. That is who You are. 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 Oh, You are the way maker, God. You are the promise keeper. You are the light in the darkness, God. வழி செய்பவரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ இருளில் ஒளிச்சம் நீரே. Thank you, Lord. நீரே என் தெய்வம். 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 Oh yes, just give a clap offering unto Him. Oh Ribaka Sande. Oh, You are the way maker. You are the miracle worker, God. Oh, அற்புதம் செய்பவரே. Oh, அதிசயத்து தேவனே. Oh, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Father, for this time. It's going to be a time of declaring Your kingdom, O God. ராஜ்யம் ஆண்டவரை வருவதாக. ஓ, அறிக்கை செய்ய நேரமாக இருக்கிறது தகப்பனே. இதை எழும்புகிறது நேரமாக இருக்கிறது ஆண்டவரே. ஒன்றாக ஆண்டவரை எழும்புவோம் என்று ஆண்டவரை வாக்கு உறுதி ஆண்டவரை நாங்கள் சொல்கின்றோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We just commit this whole conference in Your hands, God. இந்த முழு ஆண்டவரை கர்த்தருங்க ஆண்டவரே ஒரு பாதத்தில் வைக்கின்றோம் ஆண்டவரே. Spirit lead in this place. ஆவியே நீரே அசைவாடும் ஆண்டவரே.
நன்றி செலுத்துகிறோம். எல்லாமே ஆண்டவர் பொறுப்பாத்தில் வைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே கேட்டு ஜெபிக்கின்றோம். In the name of Jesus we ask and pray. Amen. Wow. Thank you all guys for joining us in this worship. And stay tuned. Wow, look at our guys, huh? Okay. God bless you all. Amen. ஓகே, முதலாவதாக வந்து வர்ஷிப் பண்ண குழுவினருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓகே, வர்ஷிப் செமையாக இருந்துச்சுல. ஆமாங்க, காடோட ப்ரெசன்ஸை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே, இப்போ வர்ஷிப் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது என்னன்னா, ப்ரோக்ராம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், வேர்ட் ஆஃப் காட் இல்லாமல் இல்லைங்க. இப்போ வந்து தேவனோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஒரு தேவ மனிதன் நம்ம மத்தியில் வரப்போகிறாரு. அது யாருன்னா ரெவரண்ட் குமரதேவன் பி. அவர் வந்து கேஜி ஜெனரேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கிறாரு. ஓகே, அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா மார்க்கெட் பிளேஸ் மினிஸ்ட்ரி அப்படியா ஊழியம் செய்கிறாரு. ப்ரொஃபெட்டிக் கிஃப்ட் அண்ட் அப்போஸ்டலிக் கிரேக்ஸ் இப்படி அநேக ஊழியங்கள் செய்கிறாரு. அது மாத்திரம் இல்லைங்க, லைன் ஒர்க் ப்ரோக்ராமில் கூட வந்து மோட்டிவேஷன் ஃபெசிலிட்டராகவும், அப்புறம் யூத் ஃபேமிலி கேம்பில் ஸ்பீக்கராகவும், யூத் அப்போஸ்டலிக் மிஷன் ஸ்கூலில் டைரக்டராகவும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு கோஸ்பல் சிங்கராகவும் இருக்கிறாரு, சாங் ரைட்டராகவும் இருக்கிறாரு. அவர் வந்து அது மட்டும் இல்லாமல் HRDF சர்டிஃபிகேட் ட்ரெயினர் பெற்றவராக இருக்கிறாரு. அவர்களும் அவரோட குடும்பத்தாரும் சேர்ந்து மிஷினரி ஊழியம் செய்திருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா கிளாந்தானில் ஃப்ரம் 2009லேருந்து 2017லேருந்து செஞ்சுருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒரு பாஸ்டராக இருக்காங்க. எங்கே அப்படின்னு சொன்னால் ஒன் பிளேஸ் செஞ்சுரி பட்டர்வர்ட் பின்னாங்களை குடும்பத்தோடு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வேளையில் ரெவரண்ட் குமரதேவன் பி அவரை நம்ம மேடைக்கு அன்போடு வர வைக்கிறோம். Hi, shalom, young people. Welcome to our Send Me Youth Conference 2021. எல்லா வாலிபர்களையும் நம்ம வர வைக்கிறோம். இந்த Send Me என்கிற இந்த முகாம் நீ கலந்து கொள்வதற்காக நன்றி. இந்த வருஷம் வித்தியாசமாக நம்முடைய Send Me டீம் செய்திருக்கிறாங்க. அநேக காரியங்களை அவங்க ஆயத்தப்படுத்தி அநேக ப்ரொமோஷன் செய்து இது நிச்சயமாக ஒரு நல்ல முடிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாங்க. So the Send Me team has done a great job. Applaud to them because they put all their heart together in worship, in announcing and so many other things. They put all things together to see this program come into a beautiful existence, to be a blessing to many lives all over. Amen. Now, I'm going to, 2 years ago, I just wanted to give you a flashback of what happened 2 years ago. I spoke in the Send Me conference, from the book of Joshua chapter 2. And I spoke about the power of being sent out once. 2 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த Send Me conferenceல ஜோஷுவா 2ஆம் அதிகாரத்துல இருந்து அனுப்பப்பட்டவர்களுடைய வல்லமையை குறித்து நான் பேசினேன். அதுல அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். So when we discover the true essence of being the ambassadors of Christ, now something powerful is going to happen. When you know that you are an ambassador of Christ, I am telling you, life is not going to be the same. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் அறிந்து புரிந்து அவருடைய பிரதிநிதி என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை வித்தியாசமாக இருக்கும். அந்த ஒரு காரியம் தான் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் பதிய போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். Amen. So we got to discover this, and when you discover, you can bring hope to the hopeless world. Amen. இந்த காரியங்களை நீங்க தெரிந்து கொள்ளும் பொழுது உலகத்துல எங்கே நம்பிக்கை இல்லையோ நம்பிக்கை கொண்டு வருகிறதுக்காக தேவன் உங்களை அனுப்ப ஆயத்தமாய் இருக்கிறார். Amen. The Lord is ready, my friends, to send you where He wants to send you. Amen. So ஆண்டவர் உங்களை அனுப்ப ரெடியா இருக்கிறார். No, our lives will never be the same anymore. Say together with me, my life will never be the same anymore. என்னுடைய வாழ்க்கை இனி இருந்ததை போல் இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். Amen. When you dedicate yourself to the Lord, something powerful is going to happen. When God asked Isaiah, who can we send? நாங்கள் யாரை அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது அங்கே ஐசாயா அவர் கூக்குரலிட்டார். அவர் சொன்னார், என்னை அனுப்பும் என்று அவர் கூக்குரலிட்டார். So when God asked, who shall we send?
Isaiah opened his mouth and said, Lord, send me. Here I am, send me. Amen. So God is looking for a generation that is ready and say that God, here am I, Lord, use me. Here am I, Lord, send me. ஆண்டவர் ஒரு குழுவினரை தேடுகிறார், ஒரு சந்ததியை தேடுகிறார். ஆண்டவர் கூப்பிடுகிற வேளையில இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் என்று சொல்கிற ஒரு ஜெனரேஷனை, ஒரு சந்ததியை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, now I want you to turn with me in the book of Joshua chapter 2 verse 1, and let me show you from Joshua chapter 2 verse 1 something beautiful that I'm going to show you from the scripture. Joshua chapter 2 verse 1, Joshua son of Nun sent 2 men secretly from Shittim as scouts, saying, go view the land, especially Jericho. And they went and came to the house of Harlot named Rahab and lodged there. இங்க நான் பார்க்கிறோம் யோசுவா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இங்க என்ன நடக்குது என்றால், யோசுவா தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தலைவர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் சொன்னபடியே இவர் என்ன சொல்கிறார், சித்தீம் என்ற இடத்துக்கு ஆண்டவர் சொன்னபடியே திட்டவட்டமாக சீக்கிரட்டாக ஒரு 2 பேரை மட்டுமே அவர் தேர்ந்தெடுத்து அங்கு அனுப்புகிறார், துப்பறியே அனுப்புகிறார். Amen. He sent them like a spy. So he sent them as a spy to scout the place. He said, go view, போய் பாரு என்று சொல்லி அனுப்பினார். Now, can the leadership of the church today trust you and say, go and check out this place, see if we can start a mission work there. Go and start scouting that place, scouting over that place, so that we can, send something to be done in that place. உங்களை நம்பி தலைவத்துவம் இன்றைக்கு சொல்ல முடியுமா? பிரதர், அங்க போய் பாருங்க, அந்த இடத்துல போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க, அந்த இடத்துல நம்ம செல் குரூப் ஆரம்பிக்க முடியுமா, இல்ல ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க முடியுமா, இல்ல ஒரு சர்ச் ஆரம்பிக்க முடியுமா, இல்ல ஒரு ஹவுஸ் ஃபெலோஷிப் ஆரம்பிக்க முடியுமா, இல்ல வேற அந்த இடத்துல ஒரு சில காரியங்களை செய்யலாம்னு அப்படி நம்ம திட்டம் எடுக்கிறோம், போய் அந்த ஆரம்பிக்க முடியுமா என்று சொல்லி உங்களை நம்பி தலைவத்துவம் ஒரு பொறுப்பு கொடுக்க முடியுமா? Now we can see Joshua chose these 2 guys, and they even their names are not there. We don't know who they are, but we definitely know they carry some kind of anointing. அவர்களுடைய பேர் இல்ல, they முகமில்லாத ஒரு சந்ததியா இருக்கிறார்கள். They are faceless generation, but they carry an anointing upon their lives. Amen. That's why Joshua recognized an anointing upon them. யோசுவா அவர்கள் மேல் இருந்த அபிஷேகத்தை அறிந்திருக்கிறார். அவர்கள் பேரில்லாத முகமில்லாத ஒரு சந்ததியா இருக்கிறார்கள், முகவரி இல்லாத ஒரு சந்ததி, ஆனாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்க முடிந்தது. Now today, let me ask you this question. Can the leadership of your church or the leadership of Christian organization trust you and send you somewhere and say, go and check it out, go and scout the land, go and see what we can do next, அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யலாம்னு சொல்லி, ஆண்டவருக்காக எப்படி இந்த இடத்துல போய் ஊழியம் செய்ய முடியுமான்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி உங்களை நம்பி பொறுப்பு கையில கொடுக்க முடியுமா? கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி பாருங்க. But then now they were asked to go into Jericho. He said, go and see Jericho. எரிகோவை போய் பாருங்க. முதலாவது நீங்க இந்த இடத்துக்குள்ள போகும்போது எரிகோவை நீங்கள் முக்கியமாக எரிகோவை பாருங்க. Why? Because Jericho was already in the heart of the Father God. Amen. பிதாவுடைய இருதயத்திலே எரிகோவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி, எரிகோக்கு ஒரு புதிய முகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இருதயத்திலே நியமித்தார். Amen. There are places in the world where just like Jericho, they have been fortified cities. அவர்கள் உயர்த்தப்பட்ட கல்லு, உயர்த்தப்பட்ட ஒரு கட்டணம், உயர்த்தப்பட்ட ஒரு மூடப்பட்ட ஒரு இடமாக இருக்கலாம். அவர்கள் அந்த இடத்துக்குள்ள நுழைய முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். There are places like Jericho today where we cannot enter, we cannot bring the gospel, we cannot do this, we cannot do that. There are nations that are very closed. They cannot allow things to happen there. But my friends, let me tell you, God has put Jericho in his heart. That's why he is sending people to Jericho. Today, there is a place, வேற ஒரு இடம் இருக்கிறது. இன்றைக்கு எப்படியாக எரிகோவை ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்ததோ அதே போல இந்த எரிகோக்குள்ள ஆண்டவர் இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற இந்த எரிகோக்குள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் அனுப்ப ஆயத்தமா இருக்கிறார். There can be people who are closed. They can, there's nothing can go inside that. But then God, if God wants, when God thinks about Jericho, when God thinks about that place, he knows that place, my friend. When he say go, then when you go, God is going to open up a door. Hallelujah. Amen.
இந்த கதவை திறக்க முடியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். And they went and came to the house of harlot named Rahab and lodged there. அங்க என்ன நடந்தது என்றால், அவர்கள் அந்த பட்டணத்துக்குள்ள எரிகோக்குள்ள நுழைகிற வேளையில அவர்கள் முதலாவதாக போன வீடு ஒரு விபச்சாரியுடைய வீடு. ரஹாப் என்று சொல்கிற ஒரு விபச்சாரியுடைய வீட்டுக்குள்ள போய் அவர்கள் தங்கினார்கள் என்று வசனம் சொல்கிறது. Why did they go to the house of Rahab? God planned everything, my friends. He's a strategic God. Amen. He's a strategizer. Amen. ஆண்டவர் யுக்தி உள்ளவர். Amen. அவர் யுக்தி செய்கிறவர். அவருக்கு தெரியும் எப்படி இத பிளான் பண்ணணும் என்று ஆண்டவர் தெரியும். யார் வீட்டுக்குள்ள அனுப்பணும் என்று ஆண்டவர் தெரியும். ஆண்டவருக்கு எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற சம்பவம் இப்பவே அவருக்கு தெரியுங்க. Amen. The Lord knows. When you go to some places, yes, that place it's like a prostitute. There it looks like a place which is low in the community. அது ஜனங்கள் மத்தியில ஒரு அசிங்கமான ஒரு இடம் தான். அது ஒரு அசிங்கமான ஒரு ஜனம் இருக்கிற ஒரு இடம் தான். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே கூட ஆண்டவர் ஆட்களை அனுப்புறார் என்றால் ஏதோ ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். Amen. And God has a plan, my friends. In God's heart, Jericho is already there, and in God's heart, Rahab is already there. Amen. ஆண்டவருடைய இருதயத்தில் எரிகோ இருந்ததை போல ரஹாபும் இருந்திருக்கிறாள். Amen. அதனால அந்த இடத்துக்கு ஆண்டவர் திட்டவட்டமாக யோசுவா மூலமா பேசி இந்த ரெண்டு துப்பிரியர்கள் போகும்படிக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். Amen. In God's heart, what is in God's heart today? Know it, my friends. You got to know what is in God's heart. What is the Jericho that is in God's heart? And which house that God wants you to go? Which city that God wants you to go? Which Rahab that God wants you to meet? Amen. God knows the Rahab, and you got to find out the Rahab. Amen. Hallelujah. Now verse 2, it was told the king of Jericho, it was told the king of Jericho, behold, there come men in the night tonight of the Israelites to search out the country. அங்கே என்ன நடக்குது என்றால், எரிகோல இருக்கிற ராஜாவுக்கு தெரிய வந்தது. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, கதை புரிஞ்சிருச்சு, கதை வந்துருச்சு. என்ன வந்துருச்சுன்னா, இங்க துப்பையர்கள் வராங்க, நம்மளுடைய இடத்தை எல்லாத்தையும் பரிசோதனை பண்ண, நம்மளுடைய தேசத்தை பரிசோதனை பண்றதுக்காக வராங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது என்று துப்பறியா வராங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நியூஸ் போயிருச்சு. The king of Jericho got message. That means there's somebody in the tent has released the message to the enemy. நம்ம கூட்டமாக இருப்பாங்க, ஆனால் எதிரிக்கு போயிட்டு எல்லா நியூஸை கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்டது dangerous. But இருந்தாலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். Amen. Whatever it is, my friend, even among us there can be musuh dalam selimut. And don't worry about that. Okay, உங்களுக்குள்ளே இருக்கிற போர்வைக்குள்ளே எதிரி இருக்கலாம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் அதையும் தாண்டி உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமான காரியங்கள் செய்ய கூடுவார். Amen. செய்ய முடியும் அவரால. Amen. And the king, and verse 3 says, and the king of Jericho sent to Rahab, saying, bring forth the men who have come to you, who entered your house, for they have come to search out the land. கவனிங்க, இங்க திட்டவட்டமாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், எரிகோவுடைய ராஜா ரஹாப் கிட்ட அனுப்புகிறார் ஆட்களை. ரஹாப் கிட்ட போய் கேளு, அந்த ரெண்டு பேர் வந்தானுங்களே எங்க இருக்கிறாங்க பின் கேளு அப்படின்னு. How did he know that they came to Jericho and they went to the Rahab's house? You know, they all know that when a visitor comes into that place, the first place they wanted to go, it is to the place of the harlotry. It is a place of the prostitution. வெளியே இருந்து ஒருத்தர் நம்மளுடைய பட்டணத்துக்குள்ள வரானா, முதல்ல அங்க இருக்கிற என்ன தீமையான ஒரு காரியம் இருக்குதோ, அங்க என்ன இருக்குதோ அதுதான் அதை பார்க்கறதுக்காக வருவானுங்க, அதை செய்யறதுக்காக வருவானுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. இங்க வந்தானுங்கன்னா இங்கதான் போயிருப்பானுங்க. You know, see, sometimes people can think about us. Oh, if these people are young people, like these youths, oh, they always will go to these kind of places. They always will do these kind of things. இப்படிப்பட்டதான் அவர்கள் செய்வார்கள். இப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட தான் நீங்க போவாங்க, prostitute கிட்ட தான் நீங்க போவாங்க, விபச்சாரிகள் கிட்ட தான் நீங்க போவாங்க அப்படின்னு சொல்லி உலகத்தின் சிந்தை அப்படியாக இருக்கும். அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் தேவனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது, தேவனுடைய திட்டம் என்னவா இருந்தது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். See, we got to understand what is God's plan and where God is sending us. That place can be a place of prostitution. That place can be a place of thieves and murderers and all kinds of things that was happening there. That place can be a place of witchcraft. அந்த இடமானது அது அசுத்த ஆவி உள்ள இடமாக இருக்கலாம். அந்த இடத்துல அநேக கொலைகளும் திருடுகளும் அநேக பேரை அங்க விபச்சாரத்துக்குள்ள நடத்துகிற ஒரு இடமா கூட இருக்கலாம். Now, whatever that
place is my friend. The one who is in you is greater. Amen. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்கள் நான் மறந்துவிடக் கூடாது. Amen. அவர் அனுப்புகிறார் என்றால் அதுக்கு வேண்டிய சக்தியை, அதுக்கு வேண்டிய பலத்தை, அதுக்கு வேண்டிய எல்லாவித தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். The Lord is great, my friends. The one who is in you will empower you to meet the moment of time, to meet any kind of things that is going to come against you. Don't worry, the king can come against you, and God can send you to the place of Rahab, but then the Lord is going to be our protector. Now verse 4, but the woman had taken the 2 men and hidden them. So she said, yes, 2 men came to me. Wow. அவ ஒத்துக்கிட்டா, ஆமா 2 பேர் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு மறைக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்துக்கு வந்தா எல்லாரும் அவர் விசிட் பண்ணிட்டு தான் போவானுங்கன்னு. Everybody knows that when people come and the guys come, they will always visit the house of the prostitute before they leave that place. They all know. And she didn't want to lie to them. She told the truth. She said, yes, 2 guys came, but I did not know where were they had gone. Amen. அவங்க வந்தாங்க, ஆனா எங்க போனாங்க என்று எனக்கு தெரியாது. And verse 5, and at the gate closing time of the dawn, the men went out. Where they went, I don't know. Pursue them quickly, for you will overtake them. Amen. இங்க ராம் என்ன சொல்றாங்க என்றால், அவங்க வந்தாங்க உண்மைதான், ஆனா அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க வெளியே போறதுக்குள்ள போய் கண்டுபிடிச்சுக்கீங்க, நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்டாங்க. யார? வந்த சோல்ஜர்ஸ், வந்த ராஜாவுடைய ஆட்களை அனுப்பி விட்டுட்டாங்க. எப்படி அனுப்பி விட்டாங்கன்னா, வந்தது உண்மைதான், ஆனால் அவங்க போன பாதை என்ன என்று எனக்கு தெரியாது. You see, we don't have to reveal everything to the enemy. And Rahab was on the side. She was in Jericho, but she was already having a connection with God. God has already put destiny into Rahab. Amen. Hallelujah. There are people out there that the whole world will think that these people are useless. They are prostitutes. They cannot be saved anymore. They are murderers. Cannot be saved. உலகத்தில் இருக்கிற சிந்தை உள்ளவர்கள் இல்லைன்னா சில இடத்துல சபை கூட இப்படி கூட நினைக்கலாம், இவங்கள உருப்படாதவங்க, இவங்கள விபச்சாரிகள், இவங்கள கொலைக்காரர்கள், இவங்க இடத்துல சுவிசேஷமே போக முடியாது, இவங்க ரட்சிக்கவே பட முடியாது என்று சொல்லி அவங்க தீர்மானம் எடுக்கலாம் மைண்ட்ல, சிந்தையில. அதனால ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவங்களுடைய இருதயத்துல ஆண்டவர் எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய இருதயத்துல கர்த்தர் அவருடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். God has placed destiny in the heart of Rahabs of this world. Amen. They can be Rahabs, my friend, but God has put destiny inside of them, and God is going to use you to meet that Rahab. Remember that. God is going to take you to the place of confusion, to the place of prostitution, to the place which is darkness. எங்க இருள் இருக்குதோ அந்த இடத்துக்கு தான் கர்த்தர் அனுப்ப போகிறார் உங்களை. ஆயத்தமா நீங்க போகிறதுக்கு. No, don't wait for God to send you to a place which is holy and holy. God don't need to send anybody to a holy place. It's holy enough. Let them be holy. அவங்க பரிசுத்தமாயிட்டார்கள், பரிசுத்த இடத்துக்கு தான் ஆண்டவர் என்னை அனுப்பணும்னு சொல்லி கேட்காதீங்க. ஆண்டவர் அனுப்ப மாட்டாரு. இருள் எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு தான் அனுப்புறதுக்கு ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிறார், யாரை அனுப்பணும்னு. ஆண்டவர் கேட்கிறார், நான் யாரை அனுப்புவேன் என்று. The Lord is asking, who should I send? Who can we send? Is there a sound from there? We'll say, yes Lord, here am I, send me. And now these 2 guys, when Joshua called them, they were ready, my friends. They went out. And at the gate closing, she said, go and pursue them. அவங்களை போய் தேடி கண்டுபிடிச்சுங்க என்று சொன்னார். My friends, listen. I've already shared 5 points in Send Me 2019. 2 years ago, in 2019, I've shared 5 points. And with that, I've also touched on the decade of destiny. நான் இந்த 2 வருஷத்துக்கு முன்பதாக 2019 Send Me உடைய முகாம்ல நான் அநேக காரியங்களை நான் பேசினேன். ஒரு விசேஷமாக 5 காரியங்களை நான் பேசினேன். In my 10 points, I only spoke 5. 10 காரியத்தை பேச வேண்டியது, அது 5 காரியத்தை பேசி இந்த ஆண்டவருடைய இந்த 10 வருஷத்துல என்ன நடக்க போகிறது, that means from 2020 onwards, for 10 years, what is going to happen? That's what the Lord has been speaking into my heart, and I've already prophetically said a lot of things at that time 2 years ago. அத சொன்ன சில காரியங்கள் நடந்து விட்டது, நடந்து கொண்டு இருக்கிறது. The things that I prophesied and I said, some things have happened, some things are happening at the moment of time. Amen. Remember, I've already spoken for 5 years what is going to take place, but now I'm going to give you the balance of another 5. Are you ready, my friends, to take the word of God? Amen. So anyway, for your
benefit, I will go through the 5 points. Are you writing down? If you're writing down, I want you to take the pen and the pencil and the paper, whatever that you can grab, a book, write down, because these points will really, really help you to know the destiny of God in your life and in the lives of the nation. Amen. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த திட்டம், இந்த இலக்கு என்னவென்று நீங்கள் அறிய வேண்டும். உலகத்துக்கும் ஒரு சில இலக்கை வைத்திருக்கிறார், தேசத்துக்கும் ஒரு சில இலக்கை வைத்திருக்கிறார். அந்த இலக்கு என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, we got to know the destiny of God in our life and the destiny of God for our nation and the nations of the world. As I said that I've already shared the 5 points, I'm going to go through quickly. Number 1, you must be sent out by the leadership who receives the command from God. Amen. Number 1, the first thing that you must do is that, first thing that must happen is that you must be sent out by the leadership who receives the command of God. Amen. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தலைமைத்துவம் உங்களை அனுப்ப வேண்டும். அவர்கள் இடத்துல இருந்து நீங்கள் வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்கள் போக வேண்டும். சில தலைவர்கள் உங்கள் மத்தியில் வந்து பேசுவார்கள். Sometimes they can be from your church, sometimes they may be from another place. They may be a prophet or an apostle or a minister of God, that God will come use them to speak destiny into you, to say where is the next plan of God, where is the next destiny that God has placed for you. Amen. So you got to be very wise to know this and check and balance with your leaders, with your pastors, with your spiritually close friends, so that you know that you are taking a rightful step. சில நேரத்துல நீங்க இந்த காரியங்கள் வந்து உங்களுடைய சபையில இருந்து தலைமைத்துவத்தில இருந்து வரலாம், இல்ல தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் இடத்துல இருந்து, இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்தவர்கள் அவர்கள் இடத்துல இருந்து வரலாம். ஆகையால் நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய போதகர்கள்கிட்டையும் உங்களுடைய தலைவர்கள்கிட்டையும் நீங்க பகிர்ந்து கொண்டு ஆண்டவருடைய சித்தமா இது என்று தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு, ஆண்டவர் உங்களுக்குள் இந்த டெஸ்டினியை வைத்திருந்தார், ஆண்டவரை இலக்கு உங்களுக்குள் வைத்திருந்தார், யாருமே அந்த இலக்கை எடுக்கவே முடியாது. Amen. If God has placed destiny inside of you, let me tell you my friends, nobody can steal the destiny away. If God can put destiny in the heart of Rahab and nobody could steal it away, how can they take away a destiny that is inside of your heart and my heart? Amen. So remember, God is the one who puts destiny, not a pastor, not a leader, not anybody else in the world. உலகத்தில் இருக்கிறவர்கள் பாஸ்டரோ, தீர்க்கதரிசியோ, அப்போஸ்தலரோ யாருமே இல்லைங்க. இந்த 5 விதமான ஊழியக்காரர்கள் நமக்குள்ள டெஸ்டினி வைக்க முடியாது, நமக்குள்ள இந்த ஆண்டவருடைய திட்டத்தை வைக்க முடியாது. கர்த்தர் நம்மளுக்குள்ள அந்த திட்டத்தை வைக்கிறார், அந்த இலக்கை வைக்கிறார். Amen. Destiny, everybody say destiny. இலக்கு. இந்த இலக்கு கர்த்தர் இடத்திலிருந்து வரணும். The destiny must come from God and you must be sent out by the leadership who receives the command from God. So Joshua is the leader. He receives the command from God and now he's calling these 2 guys, the 2 spies, the 2 trained men, and then he said, go into this place. The go word came out from the mouth of the leader into these people and they went. Amen. போ என்று சொல்கிற இந்த வார்த்தை இந்த தலைவராகிய யோசுவா இடத்துல வந்தது. அவர் இருதயத்தில் வந்ததனால் இவர்களை குறித்து பேசி, இவர்களை பார்த்து பேசி, இவர்களை போ என்று இவர் அனுப்பினார், நியமித்து அனுப்பினார், அங்கீகாரம் கொடுத்து அனுப்பினார். Amen. So don't just go without direction. Are you listening? Don't just go without direction or guidance. ஒரு வழி தெரியாமல், எங்க போகணும்னு தெரியாமல், ஒரு வழி நடத்தல் இல்லாமல் எங்கேயுமே நீங்க போகவே கூடாது. Don't just go, my friends. Don't ever go on a mission in a hurry. Alright? Don't go in a mission in a hurry. Missionary னு நினைச்சிட்டு ஒரு திடீர் என்று சொல்லிட்டு அப்படியே மிஷனுக்கு போறது, திடீர் என்று இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு மிஷனுக்கு போறது. No, that doesn't work that way. God speaks to you, then you go. If God doesn't speak to you, then you will not know where to go and how to go and what to do next. My friends, the call must come from God and it must be guided. Amen. That's why God has placed the fivefold ministry, the leaders, to help guide and to help send us into to fulfill the destiny of God inside of us. Okay, even if God calls you on a mission or to be a missionary, you must wait patiently for your time to be sent out or commissioned by the leaders through the leading of the Holy Spirit, like how Paul was sent to fulfill God's mission. Amen. In early times of Paul's life, he listened to the Peter and the other apostles and also the other Christian leadership, and when Paul was sent into missions. Amen. Now, நீங்க ஏனோ தானோ என்று சொல்லி ஊழியத்துக்குள்ளேயோ இல்ல மிஷன்ஸ்குள்ளேயோ இல்ல நான்
என்று சொல்லி நீங்க திடீர்னு போக முடியாது. நீங்கள் அனுப்பப்பட வேண்டும். சபையில இருக்கிற தலைமைத்துவம் உங்களை அனுப்பணும். ஆண்டவருடைய திட்ட பிரகாரமாக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளையோ அப்போஸ்தலர்களையோ இல்ல 5 விதமான ஊழியக்காரர்களையோ உங்கள் மத்தியில வந்து அனுப்பி அவங்களை அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கு வேண்டிய அங்கீகாரங்களை கொடுத்து உங்களை அனுப்புவார்கள். Amen. See, that is how mission works, and with that blessing God will open up doors for you that you have never imagined. Amen. We have experienced that, my friends. Amen. I will tell you the stories afterwards. ஆண்டவர் எப்படியாக எங்களை வழி நடத்தினார் என்று. ஆண்டவர் போ என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு நீங்க கீழ்பட்டு நீங்க போகும் பொழுது ஆண்டவர் நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதுக்கு வேண்டிய தலைமைத்துவத்தை கர்த்தர் அனுப்பி அதுக்கு வேண்டிய போதகர்களை அதுக்கு வேண்டிய 5 விதமான ஊழியக்காரர்களை கர்த்தர் அனுப்பி உங்களை அங்கீகாரம் பண்ணி ஆண்டவர் அனுப்புவார். அது வெற்றிகரமாய் இருக்கும். Amen. The journey, the missions that you are going, don't go in a rushing, but let it be sent by the leadership team of the church. Now, number 2, learn to go as a team. Amen. Learn to go as a team. நீங்கள் போகும் பொழுது ஒரு குழுவினராய் நீங்கள் போக வேண்டும். எப்படி? ஒரு குழுவினராய் போகும் பொழுது ஒரு குழுவினராய் ஒரு 2 பேர், at least 2 by 2. You know, and you go at least 2 by 2. You know, that's how the pattern is. The teamwork is essential, and that's what we can see in the ministry of Jesus himself. இயேசுவின் ஊழியத்தில் நம்ம பார்க்கிறோம் teamwork அப்படின்றால் ஒரு லீடர்ஷிப் தலைமைத்துவம் ஒரு முக்கியமான ஒரு காரியம் டீம்வொர்க். அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்தது. அதனால்தான் ஆண்டவர் 12 சீசர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஆயத்தப்படுத்தி ஒரு சில நேரத்தில் 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்பினார். He also sent them 2 by 2. Remember that? So when the Lord sends into mission, when the Lord sends you into a job that you need to do, an assignment that you need to finish, when he sends you, he wants you to go as a team. Amen. At least with another person who can be there with you. Sometimes you can go as a family. Amen. ஒரு சில நேரத்துல கர்த்தர் கூப்பிடும்போது நீங்க குடும்பமா போவீங்க. சில நேரத்துல நீங்க போகும்போது யாரோ உங்க கூட இருப்பாங்க. See, at least there's somebody who is always with you, so that you can always have somebody praying alongside with you and standing with you. So go. When you go for missions, when you are sent out, now remember that it will be great that you go as a team. Like these 2 guys, Joshua could have just chosen one and sent them as a spy. No, Joshua took 2 of them and sent them as a spy. The same thing happened in the days of Moses. Moses chose Joshua and Caleb and sent them as a spy too, with the others who went together with them. Another 10 of them went together to spy the land. But only Joshua and Caleb brought good news. This time Joshua was clever. Joshua don't want to send so many people in a mission. Joshua just got 2 persons who is like him and who is like Caleb. Hallelujah. Amen. Joshua just got the 2 persons. Now today God is looking for that Joshua. Today God is looking for that Caleb. இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஜோஷுவாக்களை தேடுகிறார், அந்த கேலபை தேடுகிறார். இந்த சந்ததிக்கு அந்த பேர் இல்லாமல் இருக்கலாம், முகம் இல்லாமல் இருக்கலாம். We may not have the face. We are faceless generation. And then, my friends, let me tell you, God is looking that person, the Joshua in the team. The Lord is looking for the Caleb in the team, and God will team them up and God will send them. Just like how Joshua chose, he knows exactly, I'm not going to send many, I'm just going to send these 2. I know they will finish the job beautifully. Amen. Now remember that one of us can put 1,000 to flight. 2 of us can put what? 2 of us can just terrorize legions. Amen. Hallelujah. 2 of us can terrorize legions. Alright. ஒருவராலே ஒரு ஆயிரமும் 2 பேராலே ஒரு சேனையை ஓடும். Amen. அவ்வளவான ஒரு அபிஷேகம், அவ்வளவான ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 பேர் சேரும் பொழுது அதோட அதிகாரமே வேற. Amen. Now number 3, don't ever have a preconception of attacks from the enemy. I said don't ever have a preconception of attacks from the enemy. மூன்றாவது காரியம் என்ன சொல்கிறேன் என்றால், எதிரியானவர் உங்களை தாக்கிடுவான்னு சொல்லி முன்கூட்டியே அதை குறித்து நினைத்து பயந்து கொண்டிருக்காதீங்க. ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துருமா, ஐயோ போயிட்டு நான் வந்து prayer drive செஞ்சுட்டேன். No, I have gone for the prayer drive. Surely the devil is going to attack my family. Surely the devil is going to attack my car. No, a lot of people have this preconception. You know, 2 years ago I explained about this. You know, like you have a preconception. When you go into missions, you always think. You think in a way that something bad is going to happen to your family. Something bad is going to happen to your car. Something bad is going to happen to your house. My friends, that is not the way.
If you have the preconception, then you are buying the word to word from the devil. அது ஆண்டவர் செய்ய மாட்டாருங்க. சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் அனுப்பினார் இதெல்லாம் நடந்துரும் அப்படி சொல்லி சந்தேகமா இருக்காதீங்க. அது பிசாசு போடுகிற ஒரு சிந்தை. Don't ever have a preconception of the attacks of the enemy. எதிரி என்னை தாக்கிடுவான், நான் ஊழியம் செய்ய போனேன்னா எதிரி என்னை தாக்கிடுவான். நான் ஊழியம் செய்தேன்னா நான் இந்த அருள் பணி ஊழியத்துக்கு நான் போனேன்னா இல்ல மிஷன் ஊழியத்துக்கு நான் போனேன்னா என்னோட நிச்சயமாக எனக்கு பிரச்சனை வரும். அப்படி இதெல்லாம் நீங்க கான்ஃபெஸ் பண்ண வேண்டியதில்லை. Don't have a preconceived mindset. Don't have this preconception. Now I told you before and I'm saying it again that the devil will try. Let me say this word. The devil will what? Try to put fear in your heart when you decide to take a step of faith to do God's work. He will try to put, fear in your heart. When you want to do God's work, he will try to put fear in your heart. He'll try to bring all these thoughts into your mind. Many times we are so worried about the size. Are you listening? Many times we are always, thinking about the size and the news about the enemy. Just like in the days of David, they were talking about Goliath. They were talking about the news was spreading. Ooh, Goliath. The way he talked, the way he speaks, the way he is so stout and so tall and so huge and like a giant. That was the news that was going around. Now listen, David was not afraid of the size of the Goliath. Amen. அங்க என்னது அநேக தடவை நம்ம என்னது நினைக்கிறோம், எதை கண்டு பயப்படுறோம்? அதோட சத்தத்தை கண்டு பயப்படுறோம். இல்ல ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயப்படுறோம். இல்ல ஏதோ ஒரு காரியத்தை ஒரு நியூஸை கேட்டோட பயந்துறோம். ஐயோ இந்த நியூஸ் இப்படி வந்துருச்சா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்களா, இப்படி நடந்துருமே. You see, when we hear all this kind of prophecies, so suddenly this is going to happen, that is going to happen. Don't confuse yourself, my friends. Even if the prophecy is going to come to pass, you are of God and God knows how to protect his house, how to protect his children. Amen. நீங்கள் தேவனுடையவர்கள். அந்த தீர்க்கதரிசனம் நடந்தாலும் சரி, நீங்கள் உங்களை கர்த்தர் காக்க முடியும், காப்பார் என்று விசுவாசிங்க. அது மட்டும்தான் preconception வேண்டாம். So David know and he was not afraid of Goliath. Instead, he went out to terrorize Goliath. Amen. தாவீதுக்கு அந்த கொலாயத்தை குறித்து எந்த விதமான பயம் இல்லை, நியூஸை பார்த்து எந்த விதமான பயம் இல்லை. ஆனால் அவன் முன்னுக்கு போய் சொன்னான், நான் அவனை முறியடிக்க முடியும் என்று அவன் பேசினான். Amen. He went to the battleground and he faced it. My friends, he was so sure about God's promise and the power to destroy the work of the enemy. He was so sure. David was so sure. டேவிட்க்கு நிச்சயமாக என்ன தெரிந்தது தெரியுமா? நான் போனேன்னா நான் நிச்சயமா ஜெயிப்பேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு உரிமை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். Amen. The Lord has empowered you, my friends. Don't sell your power to the devil. உங்ககிட்ட ஆண்டவர் கொடுத்த வல்லமை பிசாசு கிட்ட கொடுத்து தொலைச்சிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். So fear not even COVID-19. Remember, send me 2019 happened before COVID-19. And all this been already told. Don't fear. And I'm repeating again. Don't fear COVID-19. It will come. It will stay. It will grow big. It will become Goliath. Don't worry about the words. Don't worry about the spreading. Don't worry about it. News will spread. But God inside of you must manifest. Amen. அதோடைய செய்தி எழுதி போகலாம். அதோடைய காரியங்களை அவர்கள் எல்லாமே பிரபலமாய் பேசலாம். ஆனால் உனக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். Amen. அவர் வெளிப்பட வேண்டும், அவர் மகிமை வெளிப்பட வேண்டும். The Lord must reveal himself. Amen. Hallelujah. Are you listening, my friends? The Lord is ready to protect us under his mighty wings. Now turn with me to the book of Isaiah 54:17. Let me show you something here. Isaiah 54:17 is Isaiah புத்தகம் 54:17. Isaiah 54:17. But no weapon that is formed against you shall prosper, and every tongue that shall rise against you in judgment, you shall show to be in the wrong. This peace, righteousness, security, triumph over the opposition is the heritage. Amen. This is the heritage of the servants of the Lord, those in whom the idle servant of the Lord is reproduced. This is the righteousness, let me declare, this is the righteousness or the vindication which they obtain from me.
Amen. This is that which I impart to them as their justification, says the Lord. Amen. Amen. No weapon, எந்த விதமான ஆயுதமும் உங்களுக்கு எதிர்ப்பாய் எழும்ப முடியாது. Amen. எந்த விதமான ஆயுதமா இருந்தாலும் சரி உங்களுக்கு எதிர்ப்பாக அது எழும்ப முடியாது. அதுக்கு வல்லமை இல்லை என்ற தேவனுடைய வார்த்தை ஏசாயா புத்தகம் 54:17 போட்டிருக்கிறது. அது உங்களுக்கு எதிர்ப்பாக எழும்பிய உங்களை பயமுறுத்தி உங்களுக்கு எந்த காரியமும் உங்களுக்கு எதிர்ப்பாய் பேசலாம், சொல்லலாம், செய்யலாம். ஆனாலும் தேவனே அதை தட்டி கேட்பார். Amen. தேவனே நமக்காய் நிற்பார் என்று நீங்கள் ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். Amen. So the Lord will protect the servant of God, children of God. You are the servant of God. Amen. Young people, listen. You are the servant of God. வாலிபர்களை நல்ல கவனமா கேளுங்க. நீங்கள் தேவனுடைய ஜனம், நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள், நீங்கள் தேவனுடைய சந்ததி. தேவன் இந்த சந்ததியை காக்க வல்லவராய் இருக்கிறார். The Lord's hand is not laying, my friends, to protect you. ஆண்டவருடைய கை சொந்து போனது அல்ல. உங்களை காப்பாற்ற முடியாமல் ஆண்டவர் போகவே மாட்டார். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்காய் நிற்பார் என்று மறந்துவிட வேண்டாம். Amen. The Lord will stand for us. Number 4, when we go and preach the gospel, the spirit governing the territory must leave. Amen. நாலாவது காரியம், when you go, நீங்கள் எங்கே போய் நீங்கள் தேவனுடைய வசனத்தை பேசுகிறீங்களோ அந்த இடத்துல அங்க இருக்கிற வட்டாரத்துல இருக்கிற பிசாசு எல்லா விதமான அந்தகார சக்திகள் அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும். Hallelujah. Amen. When you go and preach the gospel, the spirit governing the territory must leave. That's why I say you cannot have preconception. If I go for missions, if I go for ministry, the devil will attack, the people will attack. No. Don't have this preconception. நான் போய் ஊழியம் செஞ்சேன்னா இவங்க என்னை அட்டாக் பண்ணுவாங்க, அவங்க எப்படி பேசிடுவாங்க, இது செஞ்சிருவாங்க. Don't have this preconception. Now learn from the word. When we go and preach the gospel, the spirit governing the territory must leave. Now remember, Joshua sent these 2 guys, but nobody was able to catch them. Amen. Nobody was able to put them into prison. Nobody was able to cripple them. Nobody. அங்கே யாருமே அவர்களை தாக்க முடியவில்லை. Amen. அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய போனார்கள். ஆனாலும் அந்த இடத்துல இருந்த அதிகாரம் அவர்களை மேற்கொள்ளவில்லை. Amen. அந்த இடத்துல இருந்த துரைத்தனம் அவர்களை மேற்கொள்ளவில்லை. Now the Lord is coming against the territorial spirits. Even as I'm speaking, wherever you are, I want you to know that the territorial spirit in your place will be subdued if you believe in Jesus' name. Amen. நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இப்ப விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் வெளிப்படுவார். உங்கள் இடத்துல இருக்கிற துரைத்தன ஆவிகளை கர்த்தர் நிர்மூலப்படுத்துவார், வக்கப்படுத்தி போடுவார். Amen. Let me show you. The territorial spirit has to leave when the apostolic church, when the apostolic and prophetic church, who is the radical believers of Jesus Christ, rises up and sends or goes into the times, into the mission, or into the mission field. Amen. நீங்கள் நானும் எப்போ தீர்மானம் எடுக்கிறோமோ நம்ம ஊழியத்துக்குள்ள போகிறோம். நான் ஆண்டவருக்காக எழும்பி பிரசங்கிக்க போகிறேன். நான் ஆண்டவருக்காக எழும்பி போகிறேன். நான் ஆண்டவருக்காக எழும்பி நான் போகிறேன். இதோ நான் ஆண்டவரே நான் போகிறேன் என்று எப்போ நீங்க சொல்றீங்களோ அப்ப நீங்க எழும்பிட்டீங்கன்னு அர்த்தம். பிசாசு அந்த இடத்தை விட்டு ஓடணும். Amen. எந்த இடத்துக்கு கர்த்தர் அனுப்புறாரோ அந்த இடத்துல இருக்கிற துரைத்தன ஆவிகள் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும். Amen. Now they go to pack up and move away from that place because you are a territorial church. நீங்கள் தான் ஆளுகை செய்கிற சபை, நீங்கள் தான் அதிகாரம் உள்ள சபை. Amen. அங்க இருக்கிற துரைத்தனங்கள் எல்லாமே தொலைஞ்சி விட வேண்டும். Amen. Hallelujah. As I told you the last time, even the spirit of harlotry that was upon Rahab, the spirit of harlotry was upon Rahab. Remember that? It was not able to overcome or not able to manipulate or entice these 2 spies. Are you listening, my friends? நல்ல கவனமா கேளுங்க. ரஹாப் மேல இருந்த இந்த அசுத்தமான ஒரு ஆவி, விபச்சார ஆவி, இந்த 2 பேரையும் மேற்கொள்ள முடியவில்லை. அவர்களை மயக்க முடியவில்லை. அவர்களை எதுவுமே செய்ய முடியவில்லை. Because the one that came, the 2 guys who came were anointed by Yeshua. Amen. Was anointed by Yahweh God. Amen. Are you seeing this, my friend? They were chosen, they were anointed, they were blessed, and they were sent by Joshua and by God. Amen. Hallelujah. Nothing can manipulate us because these are the soldiers of God. Nothing can manipulate you because you are the soldiers of God. Many years ago, when God called us into missions to Guam Musang,
அநேக வருஷத்துக்கு முன்பதாக கோமுசாக்கு ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கு கூப்பிடுகிற வேலையில அந்த இடத்துல முதலாவது நாங்க போகும் பொழுது I'm telling you, something happened to us. The city was so dark and so gloomy and so scary. நாங்க போய் அந்த இடத்துல இறங்கும் பொழுது அந்த இடம் பார்க்கிறதுக்கு பயமா இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன அந்த இடத்துக்குள்ள போகும் பொழுது அந்த இடம் பார்க்கிறதுக்கே ஒரு ஈரியா இருந்தது. அப்படி அந்த இடத்துல நீங்க அப்படியே ஃபீல் பண்ண முடியும். அந்த இடத்துல ஒரு குறைத்தன ஆவிகள் எப்படியாக வாசமா எப்படியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண முடியும். You can feel the presence of the demons. In fact, even in the nights when we are staying there, our children wouldn't sleep. They will be crying over the night. சில நேரத்துல நம்முடைய பிள்ளைகள் கூட அந்த இரவுல அவருக்கு தூங்க முடியாது. திடீரென்று எந்திரிச்சிருவாங்க, திடீரென்று அலறுவாங்க, திடீரென்று கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாங்க போய் ஜெபம் பண்ணோம். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, there is a territorial spirit, now take over you. I have given you the power, I've given you the authority, take over, take the stand. ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு நீ இந்த தொலைத்தனங்கள், இந்த இடத்துல அநேக தொலைத்தனங்கள் ஆவி இருக்குது, இந்த தொலைத்தனங்கள் ஆவியை கட்டு நிர்மூலப்படுத்து, இந்த இடத்துல நீ அதிகாரம் எடுத்துக்கொள் என்று சொன்னார். The Lord says, receive the apostolic anointing and speak against the spirit and they have to leave. Amen. அப்போஸ்தல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல பேச ஆரம்பி, இங்க இருக்கிற தொலைத்தன ஆவிகள் இந்த இடத்துக்கு கடந்து போகும் என்று. The Lord started to show us there was spirit of witchcraft in that place. And there was place where there was the shedding of blood, many innocent blood, and was shed in that place. அந்த இடத்துல அநேக ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு இடமாக இருக்குது. அநேக witchcraft, அநேக பின்னி சூனியமான காரியங்கள், ரத்த சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே அங்க இருக்கிற மலைகளில் அந்த கேவ்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. இந்த கேவ்ஸ் on the Goa, அந்த அப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்தது என்று ஆண்டவர் திட்டவட்டமா காட்ட ஆரம்பிச்சார். We were new to that place and God started to show us what kind of spirit were there. And we started to pray, my friends. We started to declare, my friend. I can tell you a lot of testimonies of how God handled that spirits. Amen. How God demolished the work of the enemy. Amen. I cannot tell in the open, but then one thing I can tell you, God dealt with the territorial spirits when we took the authority. எப்போ நாங்கள் அந்த உரிமையை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல இருந்து இது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இடம், இங்க இருக்கிற எல்லா துறைத்தன ஆவிகளும் இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டோமோ அப்பொழுது அந்த இடம் அப்படியாகவே மாறிவிட்டது. The Lord changed the whole nature of Gomusang at that time when we were there. So peaceful. The Lord changed the whole environment of our house, the environment of our learning center to become so peaceful. People will come into our learning center and sit there and they do not want to go. வந்து எங்களுடைய லேர்னிங் சென்டர்ல ஆங்கில நாங்க சபா வச்சு நடத்தல, இங்கிலீஷ் சென்டர் தான் வச்சு நடத்தணும். அதுங்க வந்து உட்காந்துருவாங்க. சில பேர் பெற்றோர்கள் கூட வந்து உட்காந்துருவாங்க, போக மாட்டாங்க வீட்டுக்கு. பிள்ளைங்களோடு கூட இருந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டா இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப சமாதானமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. See, they feel the peace of God even in that place. My friends, let me tell you, when you enter, the territorial spirits have to leave. The evil spirits in others will fear the Holy Spirit that is in you. Amen. மற்றவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசு ஆவிகள், அசுத்த ஆவிகள் உங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவரை பார்த்து ஓட வேண்டும். Hallelujah. Amen. So listen, say with me, we are God's army. Say with me, we are God's army, feared by the territorial spirits. Amen. Feared by the territorial spirits. நாம் தேவனுடைய யுத்த வீரர்கள். சொல்லுங்க, நான் தேவனுடைய யுத்த வீரன். துரைத்தன ஆவி எனக்குள் இருக்கிறவரை பார்த்து பயந்து ஓட வேண்டும். Amen. Hallelujah. So let me declare to you just like God declared to Joshua, fear not, for I am with you, says the Lord. Amen. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஜோஷுவா கிட்ட திட்டவட்டமாய் எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருந்தார். Amen. The Lord is with you, my friends. Don't worry about the demonic spirits around you. Don't worry about Satan. Don't worry about all this, all these things that is taking place in the world right now. All talking about the 666 and இதை குறித்து அந்திகிறிஸ்துவை குறித்து பயந்து கொண்டிருக்காதீங்க. Don't worry, don't be fearful of Antichrist. So what? Let him come. You have the greater one inside of you. He is great. He must be manifested. Amen. உங்களுக்குள்ள இருக்கிறவர் ஆவியானவர், இந்த தேவன், இந்த கடவுள் அவர் வெளிப்பட வேண்டும், பயங்கரமாய் வெளிப்பட வேண்டும். இது பயங்கரமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு காலம். Amen. Hallelujah. So God wants to use you, my friend. How many of you are ready to see the manifestation of God?
எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க அவருடைய வெளிப்படுத்தலை பார்க்கும்படிக்கு? Now number 5. Now listen to number 5. The last time I actually ended with the point number 5. Now I want to stress a little bit more from here as the Holy Spirit leads. ஒரு தடவை ஐந்தாவது காரியத்திலே இருந்து நான் விடைபட்டேன். ஐந்தாவது காரியத்தை சொல்லி நான் முடித்தேன். ஆனால் ஆவியானவர் என் உள்ளத்துல பேசினபடி இந்த ஐந்தாவது காரியத்திலே இருந்து இன்றைக்கு நான் ஆழமாக இந்த காரியங்களை நான் சொல்ல போகிறேன். Amen. So கவனமா கேளுங்க. Take note of this because another 6 things that I'm going to share is really going to open up your heart and your mind to see what God has for us. Amen. And for the next season of this destiny. Amen. Decade that God has planned for us. Amen. A decade of destiny. Amen. Hallelujah. Amen. So number 5, when we are sent out, listen and write down. When we are sent out, we will be in a higher and an exalted position. When we are sent out, we will be in a higher and exalted position. நாம் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது, நாம் அனுப்பப்பட்டிருந்தோம் என்றால் நாம் உயர்த்தப்பட்ட ஸ்தானத்துக்குள் கர்த்தர் நம்மளை வைப்பார். ஆமென். அனுப்பப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது உயர்த்தப்பட்ட ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வைப்பார். Now turn with me to the book of Joshua chapter 2 verse 6. Now just now all that I was explaining was from Joshua chapter 2 verse 1 to 5 and all that you can find in Joshua chapter 2 verse 1 to 5. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது எல்லாமே யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து 5 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல 4 காரியம் சொன்னால அது எல்லாமே அதுல அடங்கி இருக்குது. But now I'm going to number 5 and this is Joshua chapter 2 verse 6 onwards. But she has brought them up, she means Rahab, has brought them up to the roof and hidden them under the stalks of flax, which she had laid in order there. So that man pursued them to Jordan as far as the fords. As soon as the pursuers had gone, the city gate was shut. And verse 8 says, before the 2 men had lain down, Rahab came up to them on the roof. Amen. இங்க என்ன நடக்குது என்றால் யோசுவா 2ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்ன தெரியும் என்றால் ரஹாப் என்கிற இந்த பெண்மணி என்ன செய்தாங்க என்றால் இந்த 2 பேரையும் கொண்டு போய் ஓட்டு மேல போயிட்டு ஒளிய வச்சுட்டாங்க. அங்க அழகாக ஸ்டாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. அழகா அந்த ஆடு மாடுகளை போட்டு வைப்பாங்களே அந்த மாதிரி அழகா போட்டு வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல போயிட்டு அந்த ரூஃப் டாப்ல அவங்க போயிட்டு உட்கார்ந்து ஒளிஞ்சு கொள்ளும்படிக்கு அந்த இடத்துல உயர்த்தி வச்சுட்டாங்க. உயர்த்தி மேல வச்சுட்டாங்க, ரூஃப் மேல வச்சுட்டாங்க. இவங்க வந்து பார்க்கும் பொழுது ராஜாவுடைய ஆட்கள் வந்து பார்க்கும் பொழுது இவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவங்களுக்கு சிந்தனை இல்ல அவங்க எங்க இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க சொன்னதுபடி அவங்க சொல்லிட்டாங்க அவங்க போயிட்டானுங்க நீங்க போய் தேடிக்கீங்க. So when they came in they couldn't find them, and they were being lifted up, they exalted to another place, to the rooftop. Amen. Hallelujah. Can you see? The Lord will always give you a place of protection and the Lord will always take you into a higher place. Amen. தேவன் உங்களை அடுத்த லெவலுக்கு அடுத்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் வைப்பார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய மறைவின் கீழ் உங்களை வைப்பார். So Rahab came to meet them at the roof. மேல வந்து ரஹாப் அவங்க எல்லாம் போன பிறகு ரஹாப் வந்து எங்க சந்திக்கிறாங்கன்னா ரூஃப்ல வந்து சந்திக்கிறாங்க. அங்க ஒரு பேச்சு நடக்குது. இப்போ அங்க ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ரூஃப்க்கு மேல வராங்க. ஓட்டு மேல வந்து அவங்களோடு கூட இடைப்பட்டு பேசுறாங்க. ஒரு காரியத்தை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. Now I believe, now if you're writing down, write down this. I believe in this season God will use ordinary people. God is going to use ordinary people, or maybe you can say the pre-believers and even the sideline people in the community to help us to fulfill God's mission. Amen. தேவனுடைய திட்டத்தை செய்து முடிக்கும்படிக்கு ஆண்டவர் சாதாரணமான ஒரு ஜனங்களை, உலகத்தில் இருக்கிறவர்களை, அவிசுவாசிகளை, இனி இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறவர்களை ஆண்டவர் உபயோகப்படுத்தி உங்களோடு கூட இணைப்பார். Amen. God is going to show you the Rahabs. Now listen, I'm declaring this again and again. God is going to show you who is the Rahab. In your eyes, it is not the good people. In somebody's eyes, they may not be the right person. But in God's eyes, in God's heart, God has already placed destiny into their hearts. You will know it. உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இடத்துக்குள்ள உங்களை கொண்டு போக மாட்டார். ஆமென். உங்களுக்கு தெரியும் அது தப்பா நடந்தா ஆண்டவர் உங்களை விலக்கிடுவார். பட் அதுதான் அவங்களுக்குள்ள ஆண்டவர் தரிசனத்தை வைத்து விட்டார் என்றால்
ஆண்டவர் அந்த தரிசனத்தை செயல்படுத்துவதற்கு இவர்களை எல்லாத்தையும் கர்த்தர் உபயோகப்படுத்துவார். ஒதுக்கப்பட்டவர்களை கர்த்தர் உபயோகப்படுத்துகிற நேரம் வந்து விட்டது. Amen. The Lord, the world has rejected them, but God has not rejected them, my friends. God is going to use them. Only thing is that you got to work in team with them, and God is going to establish it. I can tell you a lot of testimonies of a lot of people how God took them to a place where they were all were unbelievers. But when they went to that place, the unbelievers received them and told them how to do it and where to go and how to go and how to reach out to the people, how to bring healing to the people and how to help in different conditions. வெவ்வேறு சூழ்நிலையில அவங்க போகும்பொழுது think about Mother Teresa. Think about Mother Teresa. தெரேசாவை சிந்தித்து பாருங்க. அந்த தாய் என்ன செய்தாங்க? அவங்க போகும்பொழுது, இந்தியாவுக்கு போகும்போது, கல்கத்தாவுக்கு போகும்பொழுது, and she went to Calcutta. Everybody, but they were no believers, man. A lot of people were there. They were unbelievers, but they received her. அவங்களை பெற்றுக்கொண்டாங்க. யார் யார் எங்கெங்க சீக்கா இருக்காங்க இவங்க தான் கொண்டு போய் காட்டினாங்க. They are the ones who took her to go and see whoever, and she went about doing good works, and the Lord established her in that land. Amen. ஆண்டவர் அந்த தேசத்துல அவங்களை பயன்படுத்தினார். Now God is going to use this kind of people in the world, the people of the world, to help you to do the will of God. Amen. Are you listening, my friends? I want you to understand, that God is going to use those people that has been sidelined. ஒதுக்கப்பட்டவர்கள், இவங்க இப்படிப்பட்ட ஜாதி, அவங்க தாழ்ந்த ஜாதி என்று சொல்லப்பட்டவங்களை கூட ஆண்டவர் உயர்த்தி உங்களோடு கூட இணைந்து உதவி செய்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய ஆண்டவர் செய்வார். They will come up to your place where you are. Amen. Rahab went to the place where they were being lifted up. Amen. Rahab put them in a place of protection, in a higher place, and that's where she went up. She didn't say come down. No, she went to that place. Amen. Rahab அந்த இடத்துக்கு போய் அவங்களோடு கூட பேசி என்ன அடுத்த திட்டம் என்று அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. Amen. Rahab told them what to do, and they told Rahab what to do next. Amen. So that is the connection that God is giving. I hope and believe that you are getting this in your spirit and understand this, so that you will know where to go and how to do this. Amen. God used Rahab, a prostitute, to accomplish His mission. Amen. God used Rahab, a prostitute, to accomplish His mission. Why not? ரஹாப் ஒரு விபச்சாரி தான், அது உண்மை, அது யாருமே மாற்ற முடியாது. ஆனாலும் கர்த்தருடைய திட்டத்தை செயல்படுத்தும்படிக்கு ஆண்டவர் ரஹாபை உபயோகப்படுத்தினார், அதுதான் உண்மை. அதே போல இப்ப திருப்பி ஆண்டவர் செய்யக்கூடாதா? Can't God do that again? Can't God use people who you and I think that they are useless? Can God bring them out from their place of desperation and destitution and whatever the situation that they are in? God can bring them out and God can use them, my friends. Think about it. Everybody, didn't Jesus meet the Samaritan woman at the well? She already had 5 husbands. And she divorced and divorced and divorced, and now she is staying with somebody who is not a husband also. ஆண்டவர் யாரை பார்த்தா? சமாரிய பெண். அந்த கிணறுக்கிட்ட சமாரிய பெண்ணோடு கூட பேசுகிறார். பேசும்பொழுது அவர்கிட்ட 5 புருஷர்கள் இருந்தார்கள். ஏற்கனவே அவனுக்கு 5 புருஷர் இருந்தா அப்படின்றாரு. ஒருத்தர் நாள் வெட்டி விட்டு இப்போ இன்னொருத்தர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற, கல்யாணமே பண்ணாம அப்படின்னு இயேசு கூட்டி வச்சுட்டாரா இல்லையா? Jesus know her problem. Jesus know her attitude. Jesus know a type of spirit that was working in her. But Jesus overcame that spirit. Jesus overcame the territorial spirit, and she became the first evangelist that the Lord sent her, and she brought many to the Lord. Many people turned to Jesus. Amen. Amen. இயேசு இந்த சமாரிய பெண்ணை பயிக்கவில்லையா? அவள்கிட்ட இருந்த ஆவி போகவில்லையா? அசுத்தமாய் இருந்த அவள் மாறவில்லையா? அவளை ஒரு ஆண்டவர் ஊழியக்காரியாய் கர்த்தர் மாற்றவில்லையா? பயன்படுத்தவில்லையா? Now God is going to raise the Samaritan woman in these days. Amen. God is going to use Rahabs in this season of time. Look out for Rahab. Look out for the Samaritan people. Samaritan woman. They are rejected, but God is going to use them. Amen. அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் தேவன் நிச்சயமாய் இவர்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய இருக்கிறார். Church, we got to come, open up your eyes and see. Don't reject them from church. Don't reject them from meeting them. Don't reject them. அவர்களை தள்ளி விட வேண்டாம், ஒதுக்கி விட வேண்டாம். அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அவர்களை இன்னும் தாழ்த்தி அவர்களை ஒதுக்க வேண்டாம். கர்த்தர் அவர்களை பயன்படுத்த முடியும் என்று விசுவாசிக்க ஆரம்பிங்க. Amen. Start believing that God can use Rahab, a prostitute, to accomplish a mission. Amen. There are Rahabs that are waiting to accomplish God's mission.
and they need you to empower them. அங்கே அநேக ரஹப்ஸ் உண்டு. ஆண்டவருடைய ஊழியத்தை, திட்டத்தையும் ஆண்டவருடைய காரியத்தை செய்யும்படிக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களை எழுப்பக்கூடியவர்கள் நீங்களும் நானும் தான். நீங்க தான். Brother, I'm talking about you. Sister, I'm talking about you. The Lord is looking for you, that you will go out there, look for these people and empower them. Amen. I know of my friends who have left Malaysia, and they've gone into another land as the Lord called them. Now they are working. I cannot openly say them who they are, but now they are working among the people where they are abducting and taking a lot of young children, young people like you into prostitution. They are saving so many of them. And many of them are Rahabs. They're going to be powerful instruments in the hands of God. Amen. எனக்கு தெரிந்த ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இங்க இருந்த ஊழியத்தை எல்லாத்தையும் விட்டுவிட்டு, மலேசியால இருந்த ஊழியத்தை விட்டுவிட்டு, அவங்க இன்னொரு ஊருக்கு போய், ஆண்டவர் சொன்ன அந்த ஊருக்கு போய், இன்றைக்கு அநேக பேரு, அநேக வாலிப பிள்ளைங்க, அநேக சிந்த பிள்ளைங்க, 12 வயசு, 16 வயசு, 18 வயசு பிள்ளைங்களை அவங்க காப்பாத்துறாங்க. 20 வயசு, 23 வயசு, இப்படிப்பட்ட வாலிபர்களை அவர்கள் காப்பாத்தி அவர்கள் நடத்துறாங்க. இவங்க எல்லாமே இந்த ரஹாப் தானே. ஆண்டவர் ஒரு நாள் இந்த ரஹாப்ஸை பயன்படுத்த இருக்கிறார். Amen. Now remember, God needs you to go and meet them and bring them out and use them for the glory of God. Rahab, highly respected. Remember this, my friend. Rahab, highly respected and feared these two guys and kept them in a secure place so that the enemy couldn't find them. எதிரி கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு ரஹாப் இவங்க மேல அவ்வளவு கனத்தை வைத்திருந்தாங்க. அவங்க மேல ஒரு இச்சித்தனமாக அவங்க நடந்து கொள்ளவில்லை. ஆனாலும் கனத்தை வைத்து, அவர்களை கனமான ஒரு இடத்துல வைத்து பாதுகாத்து, அவங்களை நல்லபடியாக அவங்க திருப்பியமாக அவங்க ஊருக்கு போய் சேரணும் அப்படி சொல்லி ஒரு மனம் உள்ளவர்கள் உங்களோடு கூட அவங்க சுத்தி இருக்கிறாங்க. அந்த ரஹாபை கண்டுபிடிங்க. I want you to look for these people. My friends, let me declare to you, the time has come. Even the non-believers or the pre-believers will support and speak highly of all the godly work that you are doing. Amen. All the good works that you are doing. They will talk about your godliness. ஒரு காலத்துல உங்களை தள்ளி வச்சவங்க, உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தவங்க, உங்களுக்கு எதிர்ப்பாய் பேசினவங்க, இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து நீங்கள் செய்கிற நன்மைகளையும், நீங்க செய்கிற நன்மையான காரியங்களை பார்த்து உங்களை குறித்து பேச போறாங்க. Now telling you, even in this season of COVID, I know some churches, some friends of mine have gone all out to distribute food and help people in the community. The community looked down on them before, but today they're talking about them. Oh, the church came to bless us. The church came to help us. When we were in Gua Musang, in this mission land, one time what happened was that there was rain, heavy rain, and the whole place was flooded. We know this story. Maybe in 2014, 2016 என்று நான் நினைக்கிறேன். அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னா, பயங்கரமான ஒரு வெள்ளம் வந்து ஓமுசாங்கை நிரப்பி அநேக வீடுகள் நாசமா போயிருச்சு. A lot of house been destroyed. A lot of people's work and money has gone all into drains. In the flood. They were suffering. But the Lord used the church and the Lord used us to bring food and bring aid and to bring help to them. And some of them received this with gladness, and they came to know that we are Christians who are helping them. And they respected us for helping them. Amen. அவங்களுக்கு உதவி கிடைத்தது என்று சொல்லி எங்களை குறித்து பேசினார்கள், உயர்த்தி வைத்திருந்தார்கள், உயரமாய் பார்த்தார்கள், எங்களோடு கூட இணைய ஆரம்பித்தார்கள், மரியாதை கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுடைய தேவையான நேரத்துல அவங்க கிட்ட போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லல, சுவிசேஷமாய் வாழ்ந்தோம். Amen. We didn't share the gospel, we be the gospel with them. Amen. We show the gospel. Gospel is love, my friend. Gospel is not A to Z. Gospel is love and life. Amen. Leave that first. And that's what we're going to give to this world. Amen. I will share in the next session from 6 until 10. And I'm going to show you amazing things. And I want you to receive this. Right now, I want you to lift up your hands to the Lord wherever you are. எங்க இருக்கிறீங்களோ கைகளை உயர்த்துங்க. அப்புறமேல அடுத்த செஷன்ல நான் வந்து இன்னொரு 5 காரியங்களை 6ல இருந்து 10 வரைக்கும் காரியங்களை நான் திட்டவட்டமா உங்களுக்கு பேச இருக்கிறேன். But I want you to just prepare your heart and prepare your spirit to receive more of the Lord. Come on. Everybody, wherever you are, I want you to
will lift up your voices and just praise the Lord. Just worship the Lord. Give to the Lord. Give to the Lord your spirit, your soul, your body, your mind. Yes, young people, arise. Young people, I speak to you. Arise. வாலிபர்களே எழும்புங்க. இது உங்களுடைய நேரம். வாலிபர்களே இது நீங்கள் எழும்புகிற நேரம். ஆண்டவர் கேட்கிறார், நான் யாரை அனுப்புவேன் என்று. ஆண்டவர் கேட்டதோடு கூட அது அப்படியே போகி விடவில்லை. ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிற வேளையிலே ஐசாயா சொல்கிறார், இதோ அடியே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று அவர் ஐசாயா சொன்னார். The Lord was speaking. While the Lord was speaking, who can we send? Who should we send? While the discussion was going in the throne room of heaven, Isaiah just penetrated. Isaiah just went in. Isaiah, who heard in the spirit, said, Lord, here am I. Lord, here I am, Lord. Send me, your servant. Lord, today God is looking for the servant heart people who are ready to go to do the mission of the Lord. ஆண்டவர் இன்றைக்கு தேடுகிறார். எத்தனை பேர் அவருடைய கூக்குரலை கேட்டு நான் போகிறேன் ஆண்டவர், இதோ நான் அடியே இருக்கிறேன், என்னை அனுப்புங்க என்று சொல்லக்கூடிய ஜனங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? When the Lord says, go, are you ready to go, my friends? Hallelujah. Oh, hallelujah, hallelujah. Oh, let destiny come into your heart, my friends, and don't let the devil steal destiny out of your heart. முதலாவதாக தேவனுடைய இலக்கு உங்களுக்குள்ள வர வேண்டும். இந்த இலக்கை பிசாசு திருடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க என்றால் இந்த இலக்கு தான் கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் செய்து முடிக்கிறதுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்க போகிறது. Oh, hallelujah. Come on. I want you to believe in the Lord. Lift up your heart to the Lord and say, God, here am I, Lord. Send me. Cry out to the Lord and be ready, my friends. Be ready. You can be 13 years old. You can be 14 years old. You can be 18 years old. You can be 20 years old. உனக்கு 20 வயசா இருக்கலாம், 30 வயசா இருக்கலாம், உங்களுக்கு இப்படியாக 15 வயசா இருக்கலாம், வாலிபனா இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, இதோ அடியே நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்புங்க என்று ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். Hallelujah. The day came, many years ago in 1988, when I came to the Lord, when I first accepted the Lord, I gave my heart to the Lord and I said, Lord, wherever you ask me to go, I will go. Whatever that you ask me to do, I will do. 1988 வருஷத்துல எப்போ நான் தேவனுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தனோ அப்பொழுது நான் தேவன்கிட்ட ஒரு ஒப்பந்தம் செய்தேன். ஆண்டவரே, நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ நான் அங்க போறேன், என்ன செய்ய சொல்றீங்களோ நான் செய்யறேன்னு சொல்லும் பொழுது அதே போல ஆண்டவர் என்னை எந்த ஊழியத்துக்கு கூப்பிட்டாரோ அந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது சின்னதா இருந்தாலும் சரி, அது பெருசா இருந்தாலும் சரி, அது பயமா இருந்தாலும் சரி, பயங்கரமா இருந்தாலும் சரி, கர்த்தர் செய்ய சொன்னார் என்றால் அதை நான் இறங்கி செய்கிறேன். Even though some missions and ministry that God has given us is so scary, is so so difficult, but then we say, God, send me, Lord, send us, God, do whatever that you want with us, God. And whether it is a small mission or big ministry does not matter, my friends. I have committed myself to the Lord and said, Lord, use us as a family. Today we are serving the Lord as a family. இன்றைக்கு ஒரு குடும்பமாக நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறோம். Jesus name, let me release this grace to you that you will dedicate your life to the Lord. Don't miss this, my friend. Dedicate it. Don't wait for the second session. Right now you can just dedicate yourself to the Lord and say, here am I, Lord. Here am I, Lord. Use me. Use me. Use me in Jesus name. Amen. 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 God bless you, my friends. தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாலிபர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக. Get ready for the next session and let God speak to your heart. ஆண்டவர் அடுத்த காரியத்துல ஆண்டவர் திட்டவட்டமா உங்களோடு கூட பேசணும் என்று சொல்லி உன் இதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருங்க. Mix around and do whatever other things that God is telling you to do. Maybe some of you are meeting in different places. As the plan is going on, as the leaders are prepared something to do that. But then at the same time, keep your heart pure. Keep your heart so connected to the Lord. And in the second session, I will meet you again. God bless you all. அடுத்தது மீண்டுமாய் சந்திப்போம். God bless you all. Shalom. அருமையான ஒரு தேவ வார்த்தையை நம்ம கேட்டோம். ஐ ஹோப் தேவன் தேவ வார்த்தை மூலியமாக நம்மக்கிட்ட பேசியிருப்பாருன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். நீங்களும் விசுவாசிங்க. மறுபடியும் ஒரு ரிமைண்டர் பண்ணுறோங்க, யாரெல்லாம் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலையோ போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தாங்க அடுத்த வர செஷனில் கலந்துக்க முடியும். திவா, நான் உங்கள்கிட்ட கேட்கணும், ஆபிரகாம் போல இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? நான் ஏங்க அவரை மாதிரி இருக்கணும் ஆசைப்படணும்? என்ன திவா, ஆபிரகாம் சிறந்த ஒரு காணிக்கை கொடுத்தாரு.
ஓ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா ஆஃபரிங் பற்றி சொல்ல வரீங்களா? Yes. ஆமாங்க, நாங்கள் ஆஃபரிங் பற்றி தான் சொல்ல வரோம். உங்களுக்கு அப்படி யாராவது கொடுக்கணும் மனசாக ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பெங்கின் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஆசைப்பட்டால் கொடுக்கலாம். இந்த வேளையில் ஆபிரகாம் ஆசீர்வாதம் போல கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ரவி, அடுத்தது பிரேக் அவுட் செஷன் தானே? பிரேக் அவுட் சொன்னோன்னே பிரேக் அவுட் ஆயிடாதீங்க, அப்போ எங்கள் ஹார்ட் பிரேக் ஆயிரும். ஸோ நீங்கள் ஈனில் இருங்க, எங்களோட கூட இருங்க. ரவி சொன்ன மாதிரி தாங்க, பிரேக் அவுட் செஷனில் அவுட் ஆகிடாதீங்க. பிரேக் அவுட் செஷனில் வந்து கலந்துக்கோங்க. முதலாவது நாங்கள் சொன்னோம்ல, ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த பிரேக் அவுட் செஷனில் நீங்கள் கலந்துக்க முடியும். அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ஒரு இமெயில் வந்து சேரும். அப்படியா நீங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி இந்த பிரேக் அவுட் செஷனில் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, 2 குரூப் இருக்குது. ஒன்று வந்து 13 to 17 ஏஜ் குரூப் இருக்குது, அண்ட் தென் 18 above ஒரு ஏஜ் குரூப் இருக்குது. உங்கள் வயசுக்கு ஏற்றபடி நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் ஜாயின் பண்ணணுமோ அந்த ஏஜ் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், ஜூமில் கேமரா ஆன் பண்ணிடுங்க, மைக்ரோஃபோன் வந்து ஆஃப் பண்ணிடுங்க, இன்ட்ரப்ட் நடுவில் பண்ணிடாதீங்க. நீங்கள் எல்லாம் ஜூம் பயிற்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகே, அதே மாதிரி தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம சொல்ல வேணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம். ஜூமில் யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு பார்க்க வேணாம். அது மட்டும் இல்லை, சாப்பிட்டுக்கிட்டு பார்க்க வேணாம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுப்போங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதான், மறக்காமல் எங்களோட ஜாயின் பண்ணுங்கள். பாய்.